ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, நம்ம கடந்த வருஷம் அல்ஹுதா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட்டை வந்து நம்ம ஏற்படுத்தணும். அந்த ட்ரஸ்ட்டின் வழியாக அல்லாஹ்வுடைய தீனுக்கு தக்குவியத் ஏற்படுத்தக்கூடிய செயல்கள், அது வந்து சில தாவா சென்டர்கள் உருவாக்குறதா இருக்கட்டும், சில தாய்க்களை உருவாக்குறதா இருக்கட்டும், சில புத்தகங்களை மொழிபெயர்க்கிறதா இருக்கட்டும், சிலருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்தா அல்லாஹ்வுடைய தீனுக்கு பலம் ஏற்படுத்துமோ அதற்கான வகையில் நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்ம இதை செஞ்சிட்ருக்கோம். இது வந்து ஜகாத்துடைய அமௌண்ட்டும் நீங்கள் கொடுக்கலாம். இது வந்து நீங்கள் அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் அப்படிங்கிற அடிப்படையிலையும் கொடுக்கலாம். அல்லாஹ்வுடைய தீனுக்கு எது எல்லாம் வலிமைப்படுத்தக்கூடிய வேலையோ, அல்லாஹ்வுடைய அந்த தக்பீர் ரப் இகாமத்து தீனுக்காக செலவிடப்படும் ஒவ்வொரு பைசாவும் அல்லாஹ்வுக்கு கடன். ஏன்னா இது வந்து ரசூல் செய்ய வேண்டிய வேலை, அது நம்மளை செய்ய சொல்கிறான் அல்லாஹ். அதனால் இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் அல்லாஹ் என்ன எடுத்துக்கிறான், இது எனக்காக நீ கொடுத்த கடன் சொல்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொடுத்த காசுக்கு அவனுக்கே நம்ம கடன் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு வந்து இந்த பணி. இந்த பணியை வந்து நம்ம செய்கிறோம். இந்த ஒரு பணியை மட்டும்தான் நம்ம செய்கிறோம். அல்லாஹ்வுடைய தீனை சரியான விதத்தில் முஸ்லீம்களுக்கு புரிய வைத்து அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய தீனை வந்து வலுப்படுத்துவது, இந்த ஒரே இலக்குக்காக நாம் வந்து அந்த ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்கோம். இதுடைய பொருளாதாரம் நிறைய தேவைப்படுது. இப்போ வேலை செய்யத்தான் நமக்கு முதல்ல ஒரு நிலம் மட்டும் வாங்குறதுக்கு, ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான பணி மட்டும் இருந்தால் போதும்னு நினச்சோம். ஆனால் சர்க்கிள் பெருசாக ஆக நிறைய பணம் தேவைப்படுது. நீங்கள் எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நாமளும் வந்து அந்த வேலைகளை வந்து சிறப்பான முறையில் செய்ய முடியும். அதனால் ஒவ்வொருத்தரும் உங்களால் முடிஞ்ச உங்களுடைய பங்களிப்புகளை இந்த ரமலான் மாதத்தில் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் கொடுங்க. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு நஸ்தஈனுஹு நஸ்தக்ஃபிருஹு நுமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊஸு பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்தில்லாஹு ஃபலா முஸில்ல லஹு வ மை யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் குர்ஆன் கிளாஸ் நம்பர் 87, 5வது அத்தியாயம், 20வது வசனம். இன்னைக்கு ரமலான் பிறை 9, 1446 ஞாயிற்றுக்கிழமை. 19வது வசனம் வரைக்கும் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா, பனி இஸ்ராயல்களுடைய, அதாவது டோட்டலாக அல்லாஹ் வந்து பஹராலிருந்து ஆரம்பிக்கும் போது முதல்ல வந்து யூதர்களை பற்றி ஃபுல்லாக வந்து அல்லாஹ் அதில் கம்ப்ளீட் பண்ண, அவங்க எப்படி வழி தவறினாங்கன்ட்டு. அல்லம் சூறால அல்லாஹ் சொல்கிறான், நேர்வழி காட்டு, யாருக்கு நீ அருள் புரிந்தியோ அவங்களுடைய வழி, நீ யார் வழி தவறியவர்கள், கோபத்திற்குள்ளானவர்களும் வழி தவறியவர்களுடைய வழியும் வேண்டாம் அப்படின்னு. அப்போ முதல்ல விஷயம் வந்து அல்லாஹ் கோபத்திற்குள்ளானவர்கள் யார்? யூதர்கள். வழி தவறியவர்கள் யார்? கிறிஸ்தவர்கள். இப்போ இந்த ரெண்டு பேரை பற்றியும் மாற்றி மாற்றி பஹராலையும் ஆல இம்ரான்லேயும் மறுபடியும் நிசாலையும் மறுபடியும் இப்போது மாய்தாலையும் அப்படி வந்து ரொட்டேஷன் ஸ்கீமில் வந்துகிட்டே இருக்குது. மிக்ஸ்அப் பண்ணி அங்கங்கே நடுவில் முஸ்லீம்களுக்கு வந்து உபதேசங்கள் குரானில் எல்லாம் வந்து அங்கங்கே தெளிச்சிட்டே வரான். ஒரே நேரத்தில் அப்படியே எல்லாமே கவர் பண்ணி இந்த இடத்துல கொண்டு வரும்போது அது சில இது வந்து அம்பு விடுவாங்க பாருங்கள். அந்த 3 ஆப்பிள் இப்படி வச்சுருப்பாங்க, ஒன்றில் விட்டா அப்படியே இதில் போயிட்டு 3வது ஆப்பிள் வழி அது தொலைச்சிட்டு போகும். இப்போ இங்கே கொண்டாந்து எல்லாம் உம்மத்தே முஸ்லீமாவையும் கொண்டாந்து, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சமூகத்தையும் கொண்டாந்து நிப்பாட்டிட்டான். இந்த சூறாவில் தான் தொடக்கத்தில் அல்லாஹ் என்ன பண்ணுறான், ஷரியத் தீன் வந்து முக்கமல் ஆச்சுங்க. ஷரியத் இல்லை, ஷரியத் வந்து கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குது. ஷரியத் வந்து புதுசாக அது வந்து எக்ஸ்டென்ஷன் ஆகிட்டே இருக்கும். ஆனால் தீன் வந்து முக்கமல் ஆயிடுச்சு. அது தீன் கம்ப்ளீட் ஆகுறதுங்கிறது இந்த வானம் பூமியில் இது வந்து கிட்டத்தட்ட பல 400-500 கோடி வருடங்கள் எவ்வளவோ டைம் எடுத்துக்கிச்சு இந்த பூமி உருவாவதற்கு, மனித குலம் வந்து தோன்றுவதற்கு ஒரு சில வருடங்கள் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நமக்கு வந்து அது கிளியர் கட் இல்லை. எல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஏதோ ஒன்று நிகழ்த்தியிருக்கான். டோட்டலாக மறுமை நாளுடைய நெருக்கம் வரும்போது தீனோட முழுமைப்படுத்தப்பட்டு, அந்த தீன் வந்து முழு உலகத்திற்கும் முழுமைப்படுத்தப்பட்டு, அது 2 விஷயங்கள் உள்ளடங்கியது தீன் முழுமையானதுங்கிறது. ஒன்று, தீன் முழுமையாகணும், பூமியில் முழுமையாக கொண்டு போய் சேர்த்தணும். இது 2 விஷயம்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் தீன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஆனால் முழு தீன் அரபுலகம் அளவில் தான் அந்த தீன் வந்து மனிதர்கள் பார்த்தாங்க. இப்போ அடுத்து அதோடைய வெர்ஷன் வந்து உலகம் முழுவதும் அந்த தீன் வந்து மக்கள் கண்கூடாக பார்த்து அல்லாவை புகழ வேணும். இதுதான் வந்து நம்முடைய மனிதனுடைய தக்லீக் உருவாக்கத்துடைய நோக்கம். அப்போது இந்த அடிப்படையில் இதை வந்து அல்லாஹ் கான்செப்ட் கிளியர் பண்ணி இப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல நம்ம நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தா, இந்த கோபத்திற்குள்ளானவர்கள் எங்கே வந்து கோபத்தை வாங்கினாங்க, எங்கே வந்து எங்கே வந்து அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு இவங்க ஆளானாங்க. இந்த சூறாவில் தான் பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு சூறா இது. 45வது அத்தியாயம் தொடர்ச்சியாக போகும்போது எல்லாம் பார்த்திங்கன்னா எது அல்லாஹ்விடத்தில் பெரும்பாவம், எது வந்து மன்னிக்கவே முடியாத குற்றம், இதெல்லாம் அல்லாஹ் வந்து கிளியர் பண்ணிகிட்டே வருவான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. கடைசியாக அது முடியும் போது பார்த்திங்கன்னா அது கிறிஸ்தவத்துக்கு வந்து முழுமையான ஒரு பதில் பேக்கேஜாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சூறா வந்து முடிவடையும். அப்போ இந்த இடத்துல 19வது வசனம் வரைக்கும் பார்த்தோம். இப்போ 20வது வசனம், அவுஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மூசா தம் சமூகத்தாரிடம் கூறியதை நினைவு கூறுங்கள். என்னுடைய சமூகத்தாரே, அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய அருட்கொடைகளை எண்ணி பாருங்கள். அவன் உங்களிடையே நபிமார்களை தோற்றுவித்தான், உங்களை ஆட்சியாளர்களாகவும் ஆக்கினான். மேலும் உலக மக்களில் எவருக்கும் வழங்கப்படாதவற்றையெல்லாம் உங்களுக்கு வழங்கினான். இந்த இடத்துல யார் பேசுகிறா? மூசா நபி பேசுகிறாங்க. யாரை பார்த்து பேசுகிறாங்க? பனி இஸ்ராயல்களை பார்த்து பேசுகிறாங்க. பனி இஸ்ராயல்களை பார்த்து என்ன சொல்கிறாங்க? மூசா நினைவு கூர்றாங்க, என்னுடைய சமூகத்தாரே, என்னுடைய பனி இஸ்ராயல்களே, அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய அருட்கொடைகளை எண்ணிச்சு பாருங்கள். எவ்வளோ நியாமத்தை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்துருக்கான்னு நினச்சி பாருங்கள். அவன் உங்களிடையே நபிமார்களை தோற்றுவித்தான். பொதுவாக நாம் வந்து நம்ம மக்கள் மத்தியில் பார்க்கும்போது எல்லாரும் வந்து அதிகமாக நினைக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூசா நபியிலிருந்து ஈசா நபி வரைக்கும் நபிமார்களுடைய செயின் வந்து கட் ஆகலை அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம். மூசா நபிக்கு அப்புறம் தான் நபிமார்கள் வந்து அவங்களுக்கு தொடர்ச்சியாக அனுப்பப்பட்டுட்டே இருந்தாங்க அப்படின்னு. ஆனால் மூசா நபி சொல்கிறாங்க, அல்லாஹ் உங்களிடையே நபிமார்களை அனுப்பி தோற்றுவித்தான். அப்போ பனி இஸ்ராயல்களே, இப்போ நீங்கள் அதை நினச்சி பாருங்கள், உங்களை ஆட்சியாளர்களாகவும் ஆக்கினான். நீங்கள் ரூலிங்லேயும் இருந்தீங்க. இப்போ நம்ம நினைக்கிறதுன்னா மூசா நபி தான் ரூலிங்கில் கொண்டு வர்றாங்க, அதுக்கப்புறம் தான் ரூலிங் வந்து கண்டினியூ ஆச்சு அப்படிங்கிறோம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க இவங்க. ஆனால் மூசா நபி சொல்கிறாங்க, உங்களை ஆட்சியாளர்களாக அல்லாஹ் ஆக்கினான். மேலும் உலக மக்களில் எவருக்கும் வழங்கப்படாதவற்றையெல்லாம் உங்களுக்கு வழங்கினான். இது என்ன? இமாமத். இப்போ இந்த 3 விஷயங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கான். அப்போ இதை வந்து நீங்கள் வந்து நினைவு கூறுங்க. இது எப்படி மூசா நபி இதை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூசா நபி வர்றதுக்கு முன்னாடியே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், அவங்களுடைய மகன் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம், அவங்களுடைய தாத்தா இசாக் அலைஹிஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்களா, மக்களிலே சிறந்தவர் யார் அப்படின்னா யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அப்படிங்கிற. ஏன்னா அவங்க அப்பாவும் நபி, அவங்களுடைய அப்பாவும் நபி, அவங்களுடைய அப்பாவும் நபி, இப்ராஹிம் நபி, அவருடைய மகன் அப்படியே வந்து கண்டினியூஸ் ஆகுது அப்படிங்கிறாங்க. அப்போ எந்த இடத்துல இவங்க ஆட்சியாளராக இருந்தாங்க அப்படின்னா, யூசுஃப் நபி ஆட்சியாளராக இருந்தாங்க எகிப்துக்கு. அங்கே எகிப்துடைய நாகரிகமும் பார்த்திங்கன்னா அல்லாஹ் தான் உருவாக்கினான். அந்த எகிப்துடைய அந்த பாரம்பரியம், அவங்களுடைய அந்த மிகப்பெரிய ஒரு இன்னும் வந்து புகழ்ந்து பேசக்கூடிய ஒரு நாகரிகம் இருக்குது அப்படின்னா, அதோடைய தோற்றுனரும் யார்? யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் தான். அது அல்லாஹ்வுடைய அந்த வழிகாட்டுதல் மூலமாக தான் எகிப்து நாகரிகமும் உருவாகியிருக்கு. அதுக்கு இது சான்று. ஏன்னா மூசா நபி சொல்கிறாங்க, இதுக்கு முன்னாடி நீங்கள் ரூலிங்கில் இருந்தீங்க. இப்போ இது பேசி காட்டுற இடமும் எது அப்படின்னா, தூர் சினாய் மலையிலிருந்து அங்கேருந்து மக்கள் அங்கேருந்து கொண்டு வந்து ஜெருசலத்திற்கு வெளியே நிற்க வச்சு அந்த இடத்துல வந்து இவங்க உபதேசம் பண்ணுறாங்க. என் சமூகத்தாரே, உங்களுக்காகவே அல்லாஹ் விதித்துவிட்ட இந்த தூய பூமியில் நுழைந்து விடுங்கள், இன்னும் புறம் காட்டி ஓடாதீர்கள், நீங்கள் அவ்வாறு செய்தால் பேரிழப்புக்கு ஆளாவீர்கள். இப்போ இதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? என் சமூகத்தாரே, உங்களுக்காகவே விதித்து விட்ட இந்த தூய்மையான பூமியில் நுழைந்து விடுங்க. இது உங்களுக்காகவே ஏற்படுத்தப்பட்ட பூமி. இது குரான் வந்து ஒத்துக்குது. இன்றைக்கி வந்து பெரிய சர்ச்சை, பலஸ்தீன் வந்து யாருக்கு? யூதர்களுக்கா முஸ்லீம்களுக்கா? யூதர்கள் என்ன கிளைம் பண்ணுறாங்க? பைபிளில் அல்லாஹ் எங்களுக்கு தான் கொடுத்துருக்கான், குரான்லேயும் அல்லாஹ் எங்களுக்கு தான் கொடுத்துருக்கான், எங்கேயும் வந்து பூமி வந்து முஸ்லீம்களுக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படலை, இது எங்களுக்குன்னு தான் சொல்லப்பட்டிருக்கு, அப்போ எங்கள் இடத்த எங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிறாங்க.
ஆனால் இங்கே விஷயம் என்ன, அல்லாஹ் எதுக்காக ஒரு ஒரு ஊரை வந்து அல்லாஹ் கொடுக்குறான் அப்படின்னா, அது வந்து சும்மா ஒரு வச்சு அது கொட்டம் அடிக்கிறதுக்கும், அது வந்து பயன்படுத்துறதுக்கும், அதை வச்சு கூத்தடிக்கிறதுக்கும், அங்கே இருக்கக்கூடிய செல்வங்களை வச்சு அழிச்சாட்டியங்கள் பண்ணுறதுக்கும் அல்லாஹ் வந்து அனுப்பலை. இன்னொரு விஷயமும் இதில் கவனமாக பார்க்கணும். என்ன அப்படின்னா, இந்த நபியை அதாவது இந்த பூமியை ஜெயிக்க அல்லாஹ் உத்தரவிட்டதாக யார் சொல்கிறாங்க? மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க. அப்போது இஸ்லாத்தில் வந்து சில விஷயங்கள் மட்டும்தான் கடமை, வழிபாடுகள், இது வந்து இஸ்லாம்ங்கிறது ஒரு தனிநபர் சார்ந்த விஷயம். இந்த ரிலீஜியஸ் அப்படின்னா என்ன? இன்றைக்கி வந்து ரிலீஜியன், மதம் அப்படின்னா என்ன? மதம்னா என்ன? சில நம்பிக்கைகள், சில சட்டங்கள், சில சடங்குகள், சில வழிபாடுகள், இவ்வளோதான் மதம். அது தனிநபர் சார்ந்த விஷயம். இதில் சமூக வாழ்வுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாதுங்கிறேன். ஆனால் இந்த இடத்துல நபி என்ன சொல்கிறாங்க? அல்லாஹ் விதித்து விட்ட இந்த பூமியில் நுழைந்து விடுங்கள், இன்னும் புறம் காட்டி ஓடாதீர்கள், நீங்கள் அவ்வாறு செய்தால் பேரிழப்பிற்கு உள்ளாவீர்கள் அப்படின்னு இந்த இடத்துல சொல்கிறாங்க. இது மூசா நபி கடலை பிளந்து தௌராத்தை பெற்று மண்ணு செல்வா இதெல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் வந்து இந்த உபதேசத்தை வந்து சொல்கிறாங்க. இப்போ ஏன் இந்த பூமிக்குள்ளே இவங்க போகணும்? இந்த பூமிக்குள்ளே அவங்க போக வேண்டிய தேவை என்ன அப்படின்னா, ஒரு நீதமான நியாயமான ஒரு நிர்வாகம். இது வந்து உலக மக்களுக்கு எடுத்துக்காட்டாக திகழக்கூடிய ஒரு நிர்வாகத்தை ஏற்படுத்தணும். இதுதான் அவங்களுடைய பர்பஸ். அதுக்காக தான் அனுப்புனாங்க. அதைத்தான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் செஞ்சாங்க. இதை பற்றி பைபிளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பூமி எது அப்படிங்கிறது இதில் இன்னொரு டீட்டெயிலும் சொல்லிடுறோம். என்ன அப்படின்னா, வெறும் பலஸ்தீன் மட்டும் இது கிடையாது. இன்றைக்கி பலஸ்தீன் வந்து சுருங்கி போச்சு. இதுக்கு முன்னாடி இருந்த பலஸ்தீனும் சுருங்கி தான் இருந்துச்சு. அப்போ இந்த ஊர் எது, அல்லாஹ் விதித்த பூமி எது அப்படின்னா, இது இப்ராஹிம் நபியுடைய மர்கஸ்களில் ஒரு மர்கஸ். இப்ராஹிம் நபி பல மர்கஸ்கள் உருவாக்குனாங்க. ஒன்று சவுதி அரேபியா, மக்கா, அந்த அரபு தீபகற்பம். இன்னொன்று இது பாலஸ்தீன், ஷாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மதியன். இன்னும் நிறைய அவங்க வந்து பார்த்திங்கன்னா வேறு சென்டர்கள் வந்து அவங்க உருவாக்கிட்டு போனாங்க. ஆனால் இந்த 2 சென்டர் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக அது வந்து அதுக்கு வந்து கண்டினியூட்டி வந்து இருந்துகிட்டு இருக்குது. அப்போது இந்த இடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மர்கஸ் அதுவும் இப்ராஹிம் நபியுடைய புனிதத்தலங்களில் ஒரு புனிதத்தலம் தான். இதை பைபிளில் வந்து பார்த்திங்கன்னா கானான் தேசம் அப்படிம்பாங்க. அரபுகளில் பார்த்திங்கன்னா ஷாம் அப்படிம்பாங்க. ஷாம் அப்படின்னா பலஸ்தீன், சிரியா, ஜோர்டான், லெபனான் எல்லாம் கலந்தது. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ இருக்கிற பலஸ்தீனு, இப்போ இஸ்ரேல் ஆட் பண்ணிக்கோங்க, சிரியாவும் ஆட் பண்ணிக்கங்க. இப்போ சிரியா இப்போது ஒரு பகுதி ஜெயித்தாங்க இல்லையா? சிரியாவில் தான் யஹ்யா அலைஹிஸ்ஸலாமுடைய கபரும் இருக்குது. எங்கே? டமாஸ்கஸில் தான் யஹ்யா அலைஹிஸ்ஸலாமுடைய கபரும் இருக்குது. அதே மாதிரி ஜோர்டான் எது? நம்முடைய இந்த ஒரு இப்லீஸ் ஒருத்தன், யார், அஹ்லபைத்தில் இருக்கக்கூடிய ஒரு சைத்தான் இன்னைக்கு ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கிற அந்த ஒரு மன்னர். இப்போது ஜோர்டானு, லெபனான் ஹிஸ்புல்லா இருக்கு இல்லையா? லெபனானு. ஜோர்டான் எது? இந்த மன்னர் வந்து இப்போது அவன் என்ன பண்ணான்? ஈரான் வந்து மிசைல் அடிக்குது இஸ்ரேலுக்கு. அந்த மிசைலை வந்து இவன் வந்து நடுவில் வந்து கிராஸ் பண்ணான். யார்? ஜோர்டான் மன்னர். அவன் அதான் சேவை, பொது சேவை பார்த்தீங்க. அப்போ இந்த இடத்துல இது எல்லாமே அவங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட பூமி தான். வாக்களிக்கப்பட்டது உண்மை. ஆனால் அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. ஆனால் அந்த பர்பஸை நீக்கிட்டு வெறும் வாக்களிக்கப்பட்டது அப்படின்னா இது எப்படிப்பட்டது இருக்குன்னு பார்த்துங்க. ஒரு போலீஸ் இருக்குது, போலீஸ் நியமிக்கப்பட்டிருக்காரு, அவருக்கு சேலரி வந்து 50,000 போட்டாச்சு. ஆனால் அவர் ஒரு நாளும் ஸ்டேஷனுக்கு வரமாட்டார். யூனிஃபார்ம் அவர் போட்டதே கிடையாது. ஆனால் அவர் வந்து அடுத்து வந்து ப்ரொமோஷன் வேறு எதிர்பார்க்குறாரு. அப்புறம் இது எவ்வளோ கிறுக்குத்தனமாக இருக்கும், அது மாதிரியான ஒரு கிறுக்குத்தனம் தான் இவங்களுக்கு. அப்போ இது வந்து பைபிளில் வந்து டீட்டெயிலாக இதையும் வந்து பார்க்க முடியும். எண்ணிக்கை, அதாவது எண்ணாகமம் அப்படின்ட்டு வரும். இது 2-3 பேரில் வரும். ஏன்னா இந்த இதே அத்தியாயத்துங்களை வேறு சில பேர்கள், கத்தோலிக்கர்கள் வேறு பேர் வச்சுருப்பாங்களாட்டிருக்குது, அல்லது புரொட்டஸ்டன்ட் ஒரு பேரில் யூஸ் பண்ணுவாங்களாட்டிருக்கு. இஸ்ரேல் மக்களுக்கு நான் கொடுக்கும் கானான் நாட்டை உளவு பார்க்க ஆள்களை அனுப்பு. மூதாதையர் குலம் ஒவ்வொன்றிலிருந்தும் அவர்களுள் தலைவனாயிருக்கும் ஒருவனை நீ அனுப்ப வேண்டும். இது வந்து அல்லாஹ் மூசா நபிக்கு கட்டளை போடுறதா. என்னது? 12 குலம் இருக்காங்க இல்லையா? அந்த யார்? யூசுப் நபியுடைய அந்த 12 சகோதரர்கள், அந்த 12 கிளைகள், அதில் இருக்கக்கூடிய தலைவர்கள் ஒவ்வொருத்தரையும் நீ போய் அங்கே போய் உளவு பார்க்கறது முதல்ல அனுப்பு. ஒரு நாட்டில் படையெடுக்கிறதுக்கு முன்னாடி உளவு பார்க்கணும் அப்படிங்கிறது பாருங்க. இதுவும் ஒரு டிசிப்ளின். இன்றைக்கி உலகம் வந்து இன்டெலிஜென்ஸ் ஷேரிங் எவ்வளோ பெரிய மேட்ரு. இப்போ அல்ல பாருங்கள், இதுவும் வந்து மனிதர்களுக்கு கற்றுக் கொடுக்குறான். ஒரு நாட்டை ஜெயிக்கணும்னா நேராக போய் பூந்துக்குதுங்க, போனோன்னே சுளுக்கு எடுத்து அனுப்பி விடுவாங்க, வாங்கிட்டு வந்துருங்கன்ட்டு.
அந்த ஊரை வந்து முதல்ல அப்சர்வ் பண்ணுங்க, உள்ளே போங்க, உளவு பாருங்க. அப்போ எப்போ எவ்வளோ பழைய நாகரிகத்தில் போய் சொல்கிறேன். இப்போ இன்றைக்கி அமெரிக்கா சொல்லிட்டு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டு நாங்கள் தரமாட்டோம், நாங்கள் தரல அப்படின்னா உக்ரைனால் சண்டை போட முடியாது. அப்போ இன்டெலிஜென்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு அப்படிங்கிறது குரான் பேசுது. இன்றைக்கி நமக்கெல்லாம் இன்டெலிஜென்ஸ் வச்சுருக்காங்க அரபுகள். எதுக்குன்னா மன்னருக்கு எதிராக எவனாவது பேசுகிறானா என்ன, அந்த இன்டெலிஜென்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங்கு. அவங்களுக்கு எதிராக இஸ்ரேல் வந்து இஸ்ரேல்கிட்ட எவ்வளோ அணு ஆயுதம் இருக்குது, அதுக்கு இன்டெலிஜென்ஸ் ஏதாவது ரிப்போர்ட் இருக்கா? இது இருக்கு. அது அணு ஆயுத நாடா, அணு ஆயுதம் இல்லாத நாடா, இது வரைக்கும் வந்து எல்லாருக்கும் அது கேள்விக்குறி தான். அப்போது ஆண்டவர் கட்டளைப்படிய மோசே அவர்களை பாரான் பாலைநிலத்திலிருந்து அனுப்பினார். அந்த ஆள்கள் அனைவரும் இஸ்ரேல் மக்களின் தலைவர்களாக இருந்தவர்கள். நாட்டை உளவு பார்க்க மோசே அனுப்பிய ஆண்களின் பெயர்கள் இவைகளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 12 பேரும் அதில் வருது. அதில் வந்து மோசே நூனின் மகன் ஒசேயாவும் யோசுவா என்று பெயரிட்டு அழைத்தார். யூஷா பின் நூன் அப்படின்னு புகாரில் ஹதீஸ் வரும். அப்போ அவர் வந்து இங்கேயும் மேட்ச் அவர் இருப்பார். புகாரில் வந்து 122வது ஹதீஸும் 3401வது ஹதீஸ்லையும் பார்த்தீங்கன்னா இது வந்து யூஷா பின் நூன். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹிலர் அலைஹிஸ்ஸலாம் பார்க்குறதுக்கு போனாங்க இல்லையா, அப்போ கூட ட்ராவல் பண்ணவர் வந்து இவர். அப்போ அவருடைய பேரும் இதில் வருதுங்கிறதுனால அது வந்து அது ஒரு ரெஃபரன்ஸுக்காக சொல்கிறோம். இதே யூஷா பின் நூன் தான் இந்த நகரத்தை வந்து ஜெயிப்பார். அது வந்து முஸ்லீமில் 3595வது செய்தியாக நீங்கள் வந்து பார்க்க முடியும். அது இவருக்காக அல்லாஹ் சூரியனே நிறுத்தினான். கொஞ்சம் நேரத்தில் வந்து சூரியன் வந்து அஸ்தமிக்கிற நேரம் இருக்கும், ஆனால் வெற்றி கை கட்டின தூரத்தில் இருக்கும். அவர் துவா செய்வாங்க, துவா செஞ்சோன்னே சூரியனே நிறுத்தினான் அல்லாஹ். அந்த விஷயத்தையும் நம்ம பார்க்க முடியும். அதாவது அல்லாஹ்வுடைய வேலை நம்ம செய்யும்போது அல்லாஹ் வந்து இந்த இயற்கை விதிகளை கூட வந்து பார்த்திங்கன்னா நியதிகளை கூட அல்லாஹ் வந்து மாற்றி விட்டுருவான். இதுதான் அல்லாமா இக்பால் சொல்கிறாரு. ஹுதி குக்கர் இத்தனாபுலன், அல்லாஹ் வந்து விதி எழுதுவதற்கு முன்னாடி உன்னிடத்தில் வந்து அனுமதி கேட்பான். அதுக்கு மீனிங் என்னென்னா இதுதான். அப்போ அவர்கிட்ட கேட்டுட்டு தானே அல்லாஹ் சூரியனை நிறுத்துறதா வேண்டாமா, சுத்த விட்றதா நிறுத்துறதா, பிரேக் அடிக்கிறதா. பிரேக் அடிக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம், அது வந்து அல்லாஹ் வந்து நிறுத்துறான். கானான் நாட்டை உளவு பார்க்கும்படி மோசே அவர்களை அனுப்பினார். அவர்களிடம் நீங்கள் நெக்கேபுக்கு சென்று அதற்கு அப்பால் மலை நாட்டுக்கு போங்கள். அந்த நாடு எப்படி இருக்கிறது, அங்கு வாழும் மக்கள் வலிமையுள்ளவரா வலிமையுற்றவரா, அவர்கள் பலரா சிலரா, அவர்கள் குடியிருக்கும் நாடு வளமையானதா வளமையற்றதா, அவர்கள் தங்கியிருக்கும் நகர்கள் பாளையங்களா கோட்டைகளா, அந்த நாடு செல்வம் மிக்கதா ஏழ்மையானதா, மரங்கள் அங்கு உண்டா இல்லையா என்று பார்த்து வாருங்கள். துணிவுடன் இருங்கள், அந்நாட்டில் கனிகள் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்று கூறினார். அது திராட்சையின் முதற்கனி பருவம் ஆகும். 40 நாட்கள் நாட்டை உளவு பார்த்த பின் அவர்கள் திரும்பி வந்தனர். இது என்னாகமம்ல 13வது அத்தியாயத்தில் 25வது வசனம். அது இந்த 13வது அதிகாரம் ஃபுல்லாகவே அந்த சாப்டர் படிச்சிங்க அப்படின்னா ஃபுல்லாகவே இந்த சம்பவங்கள்லாம் டீட்டெயிலாக நீங்கள் பார்க்க முடியும். அப்போ போய் இவங்க எவ்வளோ நாள் ஆய்வு பண்ணுறாங்க, 40 நாட்கள் 12 பேர் கொண்ட குழு அப்படியே போகிறாங்க. ஒரு பிரயாணத்தில் இருந்திருப்பாங்க, அப்படியே டீ கடைக்கு போயிருப்பாங்க, ஒரு இடத்துல சாப்பிட்ருப்பாங்க, ஒரு இடத்துல படுத்து தூங்கியிருப்பாங்க. எல்லாத்தையும் சுட்டு பார்த்துட்டு ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணிவிட்டு வராங்க. வந்ததுக்கப்புறம் சொல்கிறாங்க, அதற்கு இப்போ குரானுக்கு வந்துடுவோம். 5வது அத்தியாயம் 22வது வசனம். அதற்கு அவர்கள், மூசாவே, அப்பூமியில் மிக்க வலிமை வாய்ந்தவர்கள் இருக்கின்றார்கள், அதிலிருந்து அவர்கள் வெளியேறாத வரை நாங்கள் அங்கு செல்லவே மாட்டோம். ஆயினும் அவர்கள் அதிலிருந்து வெளியேறிவிட்டால் நிச்சயமாக நாங்கள் நுழைய தயாராய் உள்ளோம் என்று பதில் கூறினார்கள். அப்போ இந்த இடத்துல இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பைபிள்லையும் இருக்குது, அதே விஷயம் அவங்க பைபிள்லையும் இருக்குது. அவர்கள் மோசேயிடம் கூறியது, நீர் எங்களை அனுப்பிய நாட்டுக்கு நாங்கள் சென்று வந்தோம், அதில் பாலும் தேனும் வழிந்தோடுகிறது, இதுவே அதன் கனி அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய அந்த பழங்களை கொண்டு வந்து காட்டுறாங்க. ஆயினும் அந்நாட்டில் வாழும் மக்கள் வலிமை மிக்கவர்கள், நகர்கள் அரண் சூழ்ந்தவை. அந்த நகரங்கள் எப்படி இருக்குது, கோட்டைகள் சூழ்ந்து. இன்றைக்கும் வந்து அந்த டெம்பிள் மவுண்ட் போய் பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு அந்த மதில் மாதிரி இருக்கும். நீங்கள் உமர் சீரீஸில் கூட பார்த்தீங்கன்னா முற்றுகை தான் எடுத்துருவாங்க, ஜெயிச்சிருக்க மாட்டாங்க. உமர்லியானு சும்மா அதை சுற்றி நின்றுட்டு தான் இருப்பாங்க, ஆனால் உள்ளே போக முடியாது. அது வந்து கோட்டை மாதிரி இருக்கும். அரண் சூழ்ந்தவை மிக பெரியவை, அத்துடன் ஆனாக்கின் வழிமரபினரையும் நாங்கள் அங்கு கண்டோம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜெயின்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த லார்ட் ஆஃப் த ரிங்ஸ்லலாம் வருவாங்க பாருங்கள், இவ்வளோ பெரிய அந்த ஹைட்டாக இருப்பாங்க வைக்கிங்ஸ், அந்த ஜெயின்ட்ஸ் அப்படிம்பாங்க. அவங்க வந்து அவ்வளோ ஹைட்டாக இருப்பாங்க. அப்போது அவங்க வந்து இந்த கிட்டத்தட்ட ஆது சமுதாயம் மாதிரி வச்சுக்கிங்களேன்.
இவங்க இத்துளுண்டு, இவங்க 6 அடி 7 அடி இருந்திருக்கலாம், மொத்தம் ஒரு 9 கூட இருக்கலாம். ஃபிரௌனை பார்த்தா தெரியுது இவங்க சைஸ் எவ்வளோன்ட்டு. ஆனால் அவனுடைய பாடி வந்து இவ்வளோ தான் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு பகுதியில் இப்படிப்பட்ட மக்களும் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. மனிதர்கள் எல்லாரும் ஒரே சைஸ் இல்லை, இப்போவும் வந்து சைஸ் டிஃப்ரெண்ட் இருக்குது, ஆனால் ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ ஜப்பானில் இருந்தீங்கன்னா இருக்கிறதுலே குட்டையாக இருக்கிறவங்க ஜப்பானில் இருப்பாங்க, இருக்கிறதுல ஓரளவுக்கு நெட்டையாக இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளைக்காரங்களையும் இருக்காங்க, அந்த ஆஃப்ரிக்கன்ஸ்லேயும் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போது இந்த இடத்துல அவங்க சொல்கிறாங்க சைஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவங்க அதே தான் பார்த்தீங்கன்னா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் இந்த ஜாலுத்துடைய அந்த சம்பவத்துலேயும் பார்த்தீங்கன்னா அவனுடைய சைஸ் வந்து ரொம்ப பெருசு. கோலியாத் அப்படிங்கிறது அவனுடைய சைஸ் வந்து ரொம்ப பெருசு. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வந்து ரொம்ப குட்டியாக தான் இருப்பாங்க. அவங்க வந்து அதை வீழ்த்துவாங்க. அப்போ அதுக்கு சொல்கிறாங்க இவங்க ஆனாக்கு வம்சத்தை சேர்ந்த இவங்க ரொம்ப பாப்புலராக இருந்திருக்காங்க. இந்த ஆனாக்கு வம்சத்தை சேர்ந்தவர்கள் பாப்புலருன்னு அர்த்தம். அதாவது ஒரு அடி அடித்தா திருவிட்டு சுற்றிட்டு போய் 10 அடி தள்ளி விழுவான் அப்படிங்கிற அளவுக்கு அது பேர் அந்த மாதிரி இருந்திருப்பாங்க. இப்போ நம்ம சண்டை போடுறோம் அப்படின்னா நமக்கு தெரியுமில்ல யார் கூட மோதிரம்ட்டு. அது மைக் டைசன் வராரு அப்படின்னா டைசன் கூட வா, நீ வேற ஆளை விட்றா அப்படின்ட்டு போயிடுவோம். அந்த மாதிரி அவ்வாறு நுழைய இது குரானு அவ்வாறு நுழைய அஞ்சு கொண்டிருந்த மக்களின் மத்தியில் அல்லாவின் அருளை பெற்றிருந்த இருவர் இருந்தனர். அவர்கள் கூறினார்கள், வலிமை வாய்ந்தவர்களை பொருட்படுத்தாமல் வாயிலினுள் நுழைந்து விடுங்கள். அவ்வாறு உள்ளே நுழைந்து விடுவீர்களாயின் நீங்கள் தாம் வெற்றியாளர்களாய் திகழ்வீர்கள். நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் அல்லாவையே முழுமையாக சார்ந்திருங்கள். அப்போ அங்கே வந்து 2 பேர் மட்டும் என்ன பண்ணுறாங்க, அந்த 2 குலத்தை சேர்ந்த தலைவர்கள் மட்டும் என்ன சொல்கிறாங்க, கவலைப்படாதீங்க, நீங்கள் எதையும் வந்து அவங்களுடைய வலிமை இதெல்லாம் வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணாதீங்க. இது அல்லாஹ் வாக்களித்த பூமி, கண்டிப்பாக நாம் ஜெயிக்கலாம். நீங்கள் உள்ளே நுழைஞ்சு போயிருங்க, வெற்றியாளர்களாக திகழ்வீர்கள். நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால், ஏன்னா அல்லாஹ் வாக்களிச்சிருக்கான், உங்களுக்கென்று நான் வாக்களித்தது அப்படின்னு. அதே மாதிரி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாரசீகமும் ரோமாபுரியும் வாக்களிக்கப்பட்டது. அதனால் பார்த்திங்கன்னா அந்த 2 ஊரை பொறுத்த வரைக்கும் அது வந்து மஸ்ட்டு, அதாவது வின்னு, கன்ஃபார்ம் வின்னுங்கிற ஒரு சூழ்நிலை சஹாபாக்களுக்கு இருந்துச்சு. அதனால தான் காலித் பின் வலீத் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, வாபஸ் வாங்குறாங்க. ஏன்னா அது வந்து நபிக்கு அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதி கண்டிப்பாக நிறைவேறும்ட்டு. இந்த ரிஸ்க் வந்து வேறு போரில் எடுக்க மாட்டாங்க உமர் இல்லையான்னு. காலித் பின் வலீதை வந்து டம்மி ஆக்கி அதை நம்மால் கொண்டு போய் ஃபிட் பண்ணி அதை எங்கெங்கேயோ கொண்டு போய் எப்போ யாரெல்லாம் வந்து முன்னே நிற்பாங்களோ அவங்களெல்லாம் கழட்டி விட்டுறணும். இதுக்கு பேர் தவக்குல்னு கிறுக்குத்தனமா நம்ம விளங்கியிருந்தோம், நம்மளுடைய அந்த ஒரு புரிதல் இருந்துச்சு. அது இல்லை தவக்குல்ல, இது அல்லாஹ் வாக்களிச்சிட்டான்னா அந்த ஊருக்கு மட்டும் இது நடக்கும், எவன் போனாலும் ஜெயிப்பாங்க. அந்த இடத்துல காலித் பின் வலீதுடைய ரோல் வந்து தேவைப்படாது. ஏன்னா இது அல்லாஹ் வாக்களித்தது. அந்த 2 நகரங்கள் பாரசீகமும் அந்த ரோமாபுரியும் அல்லாஹ் வாக்களித்தது. இது வந்து வாக்களித்தது. அது வந்து அவன் சொல்கிறாங்க, வாக்களிச்சிட்டான்ல, ஏன் நம்ம இதை பார்த்துட்டு இருக்கிறீங்க, அல்லாவும் பாருங்கள் அந்த டெஸ்ட்டு பண்ணுறான் பாரு. வாக்களித்தது போங்க அப்படின்னா மூசா நபி தலைமையில் இவங்க பாட்டுக்கு போயிருப்பாங்க. இப்போ என்ன காட்டுறான் அல்லாஹ், உள்ள இருக்கிறவங்களுடைய ஸ்ட்ரென்த்து, அந்த அந்த அவங்களுடைய ஸ்ட்ரக்சரு, அவங்களுடைய அந்த மிலிட்ரி ப்ரிப்ரேஷனு, அவங்களுடைய நம்ம கணக்குக்கு வந்து F-35, அவங்களுடைய அந்த 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 மெர்கவா டேங்க்ஸு, அது இது எல்லாம் பார்த்துட்டு வந்து மிரள வைக்கிறான். மிரண்டதுக்கப்புறம் நாம் சொன்னதை நீ நம்புறியா இல்லையா, அல்ல அதுதான் மேட்ரு. மிரண்டதுக்கப்புறம் நீ என்ன பண்ண போகிற, ஏதோ அல்லாஹ் வாக்களிச்சான்னு சொல்லி உள்ளே போனால் சரி, அது பாட்டுக்கு வின் கிடச்சிருச்சுன்னா அது வேலை முடிஞ்சு. அல்ல என்னங்க, நான் போய் முதல்ல ரிசர்ச் பண்ணு, அப்புறமா நான் வாக்களித்ததெல்லாம் அப்புறம் முதல்ல உள்ளே போய் உன்னால் முடியுமான்னு பார்த்துட்டு வா. முடியாதுன்னு உடனே உள்ளே போயிட்டு வந்துட்டு இது நம்ம கண்ட்ரோலுக்கு மேலே இருக்குது, இது வந்து நம்ம நினைக்கிற மாதிரி போகிற இது இருக்காது, உள்ளே போச்சுன்னா சாவு நிச்சயம், சூசைட் தற்கொலைக்கு சமம் அப்படிங்கிற மாதிரி அவங்க எடுக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல பைபிளில் வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்ணாகமத்தில் 13:30 அவங்க சொல்கிறாங்க, காலேப் மோசே முன் மக்களை அமைதிப்படுத்தி, அந்த காலேப் அப்படிங்கிறவர் வந்து அவர் சொல்கிறார், மக்களை அமைதிப்படுத்துவார், நாம் உடனடியாக போய் நாட்டை பிடித்து கொள்வோம், ஏனெனில் நாம் அதை எளிதில் வென்றுவிட முடியும் என்று கூறினார். அவர் காலேப் சொல்கிறாரு, யூஷா பின் நூன் சொல்கிறார். இந்த 2 பேர் மட்டும் சொல்கிறாங்க நம்ம ஜெயிச்சிடலாம், கவலைப்படாதீங்க அப்படின்னு. ஆனால் மெஜாரிட்டி என்னாச்சு, 10 குலங்கள் மறுத்துருச்சு, இந்த 2 குலங்கள் ஏற்றுச்சு. இதே நம்பர் தான் பாருங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துலேயும். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஒரு 10 யூதர்கள் வந்து நம்பிக்கை கொண்டிருந்தாங்கன்னா இஸ்லாம் வந்து யூதர்கள் மொத்தமும் இஸ்லாத்துக்கு வந்திருப்பாங்க அப்படின்ட்டு. ஆனால் அவர்கள், இப்போ குர்ஆனுக்கு வருவோம், ஆனால் அவர்கள் மீண்டும் இவ்வாறே கூறினார்கள், மூசாவே, அவர்கள் அங்கு இருக்கும் வரை
நாங்கள் ஒருபோதும் அங்கு போக மாட்டோம். வேண்டுமென்றால் நீரும் உம்முடைய இறைவனும் சென்று போரிடுங்கள், நாங்கள் இங்கேயே அமர்ந்திருக்கிறோம். அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, மூசாவே அவர்கள் அங்கே இருக்கிற வரைக்கும் இந்த ரிஸ்க்கு நாங்கள் எடுக்கவே மாட்டோம். வேணும்னா என்ன பண்ணுங்க, அப்படி அந்த ஊருக்குள்ளே நாங்கள் போகணும், அந்த இடத்துல நாங்கள் தான் அங்கே தான் வாழணும் அப்படின்னு எங்களுக்கு முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா நீயும் அல்லாவும் போய் சண்டை போடுங்க, நாங்கள் இங்கே உட்காந்துட்ருக்குறோம் அப்படிங்கிறாங்க. இப்போ இதே பைபிளில் வந்து அவங்களுடைய அந்த ரிப்ளை எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 13வது அதிகாரத்தில் என்னாகமும் 31, 32, 33. ஆனால் அவருடன் சென்றிருந்த ஆட்கள், அந்த காலேபுடன் சென்றிருந்த ஆட்கள், நாம் அம்மக்களுக்கு எதிராக போக முடியாது, ஏனெனில் அவர்கள் நம்மிலும் வலிமை மிக்கவர்கள் என்றனர். இவ்வாறு அவர்கள் உளவு பார்த்து வந்த நாட்டை பற்றி தவறான தகவலை இஸ்ரேல் மக்களுக்கு கொண்டு வந்தனர். அவர்கள் கூறியது, உளவு பார்க்கும்படி நாங்கள் சென்றிருந்த நாடு தன் குடிமக்களையே விழுங்குவதாய் இருக்கின்றது. அவன் சொந்த ஊருக்காரனையே அடிச்சிட்டிங்கிறான், நாம் வெளியூர்லேருந்து வந்தவனு தெரிஞ்சிருந்தா என்ன, நம்மளை அவ்வளோதான் வச்சு ரிவிட் அடிச்சிருவோம். அதில் நாங்கள் கண்ட மனிதர்கள் அனைவரும் மிகவும் நெடிய உருவத்தினர். அவங்க ஒவ்வொருத்தர் சைஸும் இப்படி இருக்கிறான். அதான் சொல்லணும், ஒரு ஆள் நம்மளை 10 பேரை புரட்டி அடிப்பான், அந்த அளவுக்கு இருக்குது. அத்துடன் நெப்பிலிமிலிருந்து வருகின்ற ஆனாக்கின் புதல்வர்களாகிய அரக்கரையும் கண்டோம். இந்த கேங்கே இப்படி இருக்குது, அது இல்லாமல் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இன்னொரு கேங்கே இருக்குது. எங்கள் பார்வையில் நாங்கள் வெட்டிக்கிளிகள் போல் இருந்தோம். அவங்களோட கம்பேர் பண்ணும்போது ஒரு அடி இப்படி அடித்தா அப்படியே செதறிட்டு அப்படி போயிடலாம், அந்த மாதிரி இருக்கும். அவர்களுக்கும் நாங்கள் அவ்வாறே காணப்பட்டோம். நாங்கள் போனாலே எங்களை அவங்க பார்த்தாங்க, அற்பமாக பார்த்தாங்க. டே ஓரமாக போங்கடா, மீச்சி கீச்சி ஆயிரம் போகுது அப்படிங்கிற மாதிரி அந்த யானை வந்துச்சுன்னா பக்கத்தில் எப்படி இருக்கும், அந்த மாதிரி. அப்போ இந்த நிலைமை எதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இவங்க ஏன் இந்த நிலைமையில் அவங்க சொன்னாங்க, இது வந்து பார்க்க போனால் இது வந்து நம்முடைய இன்னைக்கு வந்து அல்லாவுடைய ரசூல் போய் ஒரு காரியத்தை முடிக்கிறது சிறந்ததா, ஒரு முஸ்லீம் தன்னுடைய முயற்சியின் மூலமாக ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தி, அதாவது ஒரு என்ன சொல்கிற உழைப்பின் மூலமாக ஒரு செயலை அடைவது சிறந்ததா அப்படின்னு கேட்டால், இன்றைக்கி இந்த தீன்தார்னு சொல்லக்கூடியவங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, அங்கே அல்லா மேலே தவக்குல் வச்சுருக்கோம், அல்லா மேலே இவங்க தவக்குல் வச்சுருக்கோம். சோத்துக்கு அல்லா மேலே தவக்குல் வைக்க மாட்டாங்க, வியாபாரத்துக்கு அல்லா மேலே தவக்குல் வைக்க மாட்டாங்க, படிப்புக்கு அல்லா மேலே தவக்குல் வைக்க மாட்டாங்க, நோய்க்கு அல்லா மேலே தவக்குல் வைக்க மாட்டாங்க, கம்பல்சரி ஹாஸ்பிட்டல் போயிடுவாங்க. ஆனால் தீன் சம்பந்தப்பட்ட விஷயம் வரும்போது இவங்களுடைய அந்த தீன்தாரி வந்து மிகச்சிரும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அல்லா மேலே அவ்வளோ சார்ந்துருப்பாங்க. நீங்கள் என்ன பேசுகிறீங்க, ஆப்ரா வந்து பார்க்கலையா, இது வந்து அபாபில் வந்து எல்லாம் அனுப்பலையா, அது அபாபில் எல்லாம் அனுப்புவான், அது ப்ரொடெக்ஷன். எங்கள்கிட்ட இருக்கிற வலிமையான துவா என்ன தெரியுமா, பாதிக்கப்பட்டவனுடைய துவா. நாங்கள் துவா செஞ்சோம்னா எல்லோரும் பஸ்பமாயிரும். பாதிக்கப்பட்டவனுடைய துவா ஏற்கப்படும் அப்படின்னா நீ இந்நேரம் ஏற்கப்பட்டிருக்குமா, அப்போனா நீ ஜாலிமா, நீ வந்து மசுலும் கிடையாது, நீ வந்து ஜாலிமா, நீ வந்து பாதிக்கப்பட்டவன் இல்லை, பாதிப்பு ஏற்படுத்தினவன். அதனால தான் நம்முடைய துவா வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாக போயிட்டே இருக்குது. இப்போ இதிலிருந்து அல்லாஹ் வந்து நமக்கு இன்னொரு மெசேஜும் வந்து நமக்கு கற்றுக் கொடுக்குறான். என்ன அப்படின்னா, இந்த அற்புதங்கள் மூலமாக உதவி செய்யப்பட்டுக்கிட்டே இருந்துச்சுன்னு வைங்க, அதை சார்ந்து இருப்பாங்க ஒரு நோயாயிடும். இந்த கடலை பிளக்கிறத எதாவது பண்ணாங்களா இவங்க, ஒன்றும் பண்ணல. வானத்தில் மண் செல்வம் வந்துருச்சு, ஒன்றும் பண்ணல. ஒரு பாறையில் அடிக்கிறாங்க தண்ணி, அதுவும் வந்துருச்சு. ஆனால் இப்ராஹிம் நபி அவங்களுடைய அந்த மனைவி என்ன பண்ணாங்க, அங்கே வந்து தண்ணி எப்படி வந்துடும், அல்லாஹ் தான் கொண்டாந்து விட சொல்லியிருக்கான், என்ன கொஞ்சம் டெஸ்ட்டு பண்ணுறான், எவ்வளோ நேரம் தம் கட்டுறன்னு பார்க்கலாம், எப்படி இந்த குழந்தை சாகிறதுக்குள்ளே எல்லாம் காப்பாற்றிடுவான். என்ன சம்சம் எப்படி ஏதோ ஒரு தண்ணி கன்ஃபார்மு, ஏன்னா இப்ராஹிம் தான் கொண்டாந்து விட்றாரு, எப்படி தண்ணி வராமல் போயிடும்னு விட்டு உக்காந்துட்டு இருந்தாங்களா, செஞ்சேன், முயற்சி பண்ணாங்க. அதுக்கு பேர் தான் சைங்கிறது என்ன, முயற்சி. குரானில் எங்கெல்லாம் வருதோ பாருங்கள், அந்த உங்களுடைய முயற்சிகள் ஏற்கப்படும். சொர்க்கத்தில் போகும்போது சொல்லலாம், நீங்கள் முயற்சி செய்தது உங்களுக்கு கூலி வழங்கப்படும். நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போட்டிங்க, வாட் இஸ் யுவர் எஃபர்ட், வாட் இஸ் யுவர் ரோல், என்ன பண்ணீங்க, இதுதான் மேட்ரு. அது வந்து அதுதான் எதிர்பார்க்குறாங்க. இப்ராஹிம் நபி காலத்தில் அவங்க எப்படி இருந்திருக்காங்க, அவங்க வந்து அல்லாஹ் மேலே தவக்குல் வைக்கலாம், துவா கேட்டிருக்கலாம்ல, யா அல்லாஹ் நான் உன்னுடைய நண்பனுடைய மனைவி, இந்த குழந்தையோ அற்புதமான குழந்தை,
இதற்காக நீ நீர் வானத்திலிருந்து நீர் மழை கூட பெய்ய வச்சிருக்கலாம்ல, நீரை இறக்குவாயா? கேட்கவே இல்லைங்க. அவங்க தான் ட்ரை பண்ணாங்க. ஏதாவது வியாபார கூட்டம் வருதா 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 7 தடவை 350 மீட்ரு, அது 3.5 கிலோமீட்ரு. 1 கிலோமீட்ரு நடக்குன்னா 10 நிமிஷம் ஆகும். ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு 40 நிமிஷம் அந்த குழந்தை கதறிக்கிட்டே இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அந்த ஃபீலிங்? நினச்சி பாருங்க. ஒரு குழந்த அரை மணி நேரம் அரை மணி நேரத்தில் 40 நிமிஷம் விடாமல் கதறிட்டே இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? நீங்கள் இருக்கிற நான் சில பெண்களுக்கு வேணால் அது காமனாக இருக்கலாம். குழந்தை கத்திக்கிட்டே இருக்கு, நாம் எந்திரிச்சு ஐயா பாரு குழந்தை கத்துது என்னன்னு பார்த்து தொலை அப்படின்னு சொல்கிறது மாதிரி தான் இருக்குதுன்னு வச்சிங்க. என்ன இப்போ இங்கே என்ன இதுன்னா, இப்போ அவ்வளோ நேரம் அவங்க இருக்கும்போது அந்த மைண்டு எப்படி இருக்கும்? அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான, இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சூப்பர்ஸ்டிஷன் அப்படிம்பாங்க இல்லையா? இந்த மாதிரியான அற்புதங்களை வந்து நம்புவது, மாய மந்திரங்களை நம்புவது, இந்த மாதிரியான நம்பிக்கை வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து வீக் ஆயிடுவான். அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த ஃபாத்தியா பண்ணுறவங்க, அந்த தர்காவுக்கு போகிறவங்க, தாயத்து பண்ணுறவங்க, இதெல்லாம் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாமே அந்த சடங்குகளை டிபெண்ட் பண்ணியே அவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அற்புதங்கள் மூலமாக நடக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வச்சுட்டே தான் அவங்க இருப்பாங்க. அப்போது இங்கே வந்து அல்லாஹ் நமக்கு, இதனால தான் ரசூலுல்லாஹ் அல்லாஹ் என்ன பண்ணால் ஒரு அற்புதமும் அல்லாஹ் கொடுக்கவே இல்லை. எங்கேயுமே வந்து பாருங்கள் அற்புதங்கள் வந்து ரசூலுல்லாஹ் கொடுத்து உதவி செய்யப்படவே இல்லை. போரில் எதுவுமே பார்த்தீங்கன்னா ரசூலுல்லாஹ் அடி விழுந்துச்சு, எந்த ஒரு நடுவில் வந்து ஒரு மலக்கும் வந்து தடுக்கலை. தாயிஃபில் போகிறாங்க, கல்லில் அடிபடுது, எந்த மலக்கும் வந்து ப்ரொடெக்ஷன்லாம் பண்ணலை. எங்கெங்கெல்லாம் ரசூலுல்லாஹ் வந்து அடி வாங்கினாங்களோ, எங்கெங்கெல்லாம் அவங்களுக்கு பசி ஏற்பட்டுச்சோ, எங்கெல்லாம் தாகம் ஏற்பட்டுச்சோ, வானத்திலேருந்து உணவும் தரப்படல. 3 வருஷம் பசியை தாயிஃபில் வந்து இதில் அபு தாலிப் கணவாயில் தாங்கினாங்க. அந்த இடத்துல மண்ணு செலவாகவும் வரல, வானத்தில் மேகமும் நிழல் இடலை இந்த 3 வருஷம் அரபு வெயிலில். இப்போ நினச்சி பாருங்கள், இதை விட அந்த வெயில் வந்து ரொம்ப கடுமையானது. அப்போ அதனால் வந்து அல்லாஹ் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் சொல்லி காட்டுறான். சொல்லி காட்டினதுனால என்ன நடந்தது? சஹாபாக்கள் யாரும் அற்புதத்தை கேட்கல. அல்லாஹ்கிட்ட ஏதாவது பர்மிஷன் கேட்டுவாங்க, அல்லாஹ்கிட்ட ஒரு ஐடியா கேட்போம். இப்போ நம்ம நெருக்கடியான சுச்சுவேஷன் வந்துட்டு அகல் போகிறல, என்ன பண்ணுறதுன்னு புரியல, நம்மளே மசூரா பண்ணுறதுக்கு பேசாமல் ஜிப்ரீலை கூப்பிட்டு அவர்கிட்ட ஒரு ஐடியா கேட்டோம்னா அவர் ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் ஐடியா கொடுப்பாரு. இந்த இதுவும் பாருங்கள் எதிர்பாராமல் கிடைத்த உதவி தான் அது. எது? அகல்ல அந்த சூறாவளி காற்று சொல்லப்பட்டுச்சா அல்லாஹ்வுக்கு முன்னாடியே? ரசூலுல்லாஹ்வுக்கும் தெரியாது சூறாவளி காற்று வருமா வராதா, இவன் கிளம்புவானா போக மாட்டான், கருக்குன்னு கடைசி நிமிஷம் வரைக்கும் கூட, அவன் கிளம்பி போகிற வரைக்கும் கூட ரசூலுல்லாஹ்வுக்கு கருக்குண்டே இருந்துச்சு. இங்கே மூசா நபி வந்து சொல்கிறாங்க இது குரானில், என் இறைவனே, அதற்கு மூசா கூறினார், என் இறைவனே, என்னையும் என் சகோதரரையும் தவிர நிச்சயமாக வேறு யாரும் என்னுடைய அதிகாரத்தில் இல்லை. எனவே கீழ்ப்படியாத இம்மக்களிடமிருந்து எங்களை பிரித்து விடுவாயாக என கூறினார். இது வந்து அல்லாஹ் இவங்க மேலே காண்டானதுக்கு உச்சகட்டம் இது. இது வந்து என்ன சொல்கிறாங்க மூசா நபி என்ன சொல்கிறாங்க? போதும், எனஃப் இஸ் எனஃப், அவ்வளோதான், இதுக்கு மேலே இவங்களோட நான் இருக்கிறது விரும்பலை. ஒரு நபி தன்னுடைய உம்மத்து மீது, ஒரு தாய் தன்னுடைய குழந்தைகள் மீது இருக்கக்கூடிய அந்த அன்பை விட பல ஆயிரம் பல 100 மடங்கு அன்பை அவங்க வச்சுருப்பாங்க. எவ்வளோ டார்ச்சர் பண்ணாலும் சகிச்சுக்குவாங்க. அவங்க வெக்ஸ் ஆகி அந்த இடத்துல எப்போ அவங்க கமெண்ட்டு கொடுக்குறாங்களோ அதுதான் எண்ட் பாயிண்ட்டு, ஃபுல் ட்ரிகர் பாயிண்ட். இந்த இடத்துல எப்போ இவருக்கு கோபம் வரல, காளைக்குன்ற கடவுளாக வணங்கும்போது கோபம் வந்துட்டு இதுக்கு மேலே இவங்களோட இருக்க முடியாது கிளம்பி போகிறேன்னாங்களா? இந்த துனியா எதுங்க பெரிய குற்றம்? காளைக்கன்ற வணங்குறது பெரிய குற்றமா, இல்லை இந்த மனிதர்களை பார்த்து பயந்து நாங்கள் பின்வாங்கிறது பெரிய குற்றமா? நம்முடைய பார்வையில் எது பெரிய குற்றம்? அது ஷிர்க். அல்லாவுடைய கண்ணியம். இப்போ இதில் ஏதாவது அல்லாவுடைய கண்ணியத்துக்கு ஏதாவது டேமேஜ் இருக்குது? அது சொல்லுவாங்க, இதனால் உயிருக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லையா? இதில் எங்கேயாவது ஈமானுக்கு பாதிப்பு இருக்கா? ஒரு ஊருங்க, இன்றைக்கெல்லாம் நாளைக்கு ஜெயிச்சுட்டு போகிறோம், ஏதோ ஒன்று நடந்துட்டு போகுது, சரி இந்த ஊர்லன்னு வேறு ஊரில் வாழ்ந்துட்டு போகிறோம். இந்த நபி எங்கள் எண்டு டிசைட் பண்ணுறாரு, இதுதான் உங்கள் எண்டு. அப்போ புரியுதல், இது கடமை இல்லை தீனில். எதுவும் இப்படிப்பட்ட இந்த மாதிரி ஏதாவது இருக்குது தீனில்? நொந்து போய் இந்த நபி வந்து கழட்டி விட்டுறலாம்.
இனி இவங்களை வச்சுக்கிட்டு சுமந்துக்கிட்டு வேஸ்ட்டு, 6 லட்சம் பேர் வேஸ்ட்டு, டோட்டல் வேஸ்ட்டு, இவங்க விட்டுரு. அப்போ நபி சிபாரிசு பண்ணுவாருன்னு நம்புறீங்க? உங்களுக்கெல்லாம் எவ்வளோ எகத்தால இருக்கும். நபி என்ன வேலை கொடுத்து, அல்லாஹ் கொடுத்த பணி என்ன, நபியுடைய ரோல் என்ன, நபிக்கு உதவினா என்ன, தக்பீரா ரப்புனா என்ன, அல்லாஹ் புகழ்றதுனா 7 தக்பீரா 5 தக்பீரா, அதுதான் உங்களுக்கு பஞ்சாயத்து. அந்த வந்து வரும்போது ஒரு வாசல், போகும்போது ஒரு வாசல், திடல் அதில் வந்து தொழுவில் பள்ளியாசலில் தொழுதா அது கூடாது, எத்தனை அராஜகம். இங்கே 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 எந்த குற்றத்தை பற்றி இங்கே நபி வந்து தியண்டு போடுறாங்க? சம்மந்தமே இல்லடா, நீங்கள் உம்மத்துமில்ல, நான் உங்கள் ஆளுமில்ல, போய் தொலைங்கடா முசீபத்துங்களா. இங்கே எந்த கட்டளைக்கு அவங்க மாறு செஞ்சாங்க யோசிச்சுப்பாரு. அதுதான் பீக்கு. ஒரு உம்மத்துடைய பர்பஸ் அதுதான் பீக்கு. இந்த பூமியில் மனிதர்கள் பாதிக்கப்படாமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு நீதியான ஒரு கூட்டத்திடம் அந்த நிர்வாகம் வந்து இருக்கணும். அது இல்லை அப்படின்னா இன்றைக்கி நடக்கிற ஒட்டுமொத்த ஃபசாதுக்கும் நாம் தான் பொறுப்பு. நபிமார்கள்னால மறுமை நாளில் அந்த ஹதீஸ் காமிச்சிருவாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த மறுமை நாளில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து எல்லோரும் மக்கள்லாம் போவாங்க. அல்லாஹ் கோவத்தில் இருக்கான், எங்கள் மேலே ரொம்ப கோவத்தில் இருக்கிறான், நீங்கள் சிபாரிசு பண்ணுங்க. அவன் மாட்டேன்ருவார். அப்புறம் மூசா நபி மாட்டேன்பார், ஈசா நபி மாட்டேன்பார், எல்லோரும் சொல்லும். கடைசியாக ரசூல்லா வந்துடுவாங்க ரஹ்மத்துல் ஆலமீன். நபிமார்கள் சிபாரிசு மட்டும் செய்ய மாட்டாங்க, போட்டும் கொடுப்பாங்க. போட்டு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? ரசூலாவும் போட்டு கொடுக்குறாங்க 25 வருஷத்தில், அதானே போட்டு கொடுக்குறாங்க. இந்த பாவிகளுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லைல்ல. இந்த சைத்தான்கள் இவனுங்க தன்னுடைய தீனை இவங்க உருவாக்கிட்டாங்க, இவங்களுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை. சிபாரிசு அவங்க உட்காந்து கனவு கண்டுட்டுருங்க. இங்கேயே கழட்டி விட்டாங்க யார்? மூசா நபி. அதுக்கப்புறம் குரானில் இன்னொரு இடத்துல வருது, தாவூத் அலைஹிஸ்ஸலாமும் ஈசா நபியின் வாயாலும் யார் சபிக்கப்பட்டாங்க பனி இஸ்ராயல்கள்ன்ட்டு. என்ன அப்போது அவங்களுடைய அந்த வேலை பாருங்கள். நபி வந்து இதை மட்டும் பண்ண மாட்டார். அது அவர் வந்து சொல்கிறார் அந்த இதில் என்னாகமத்திலேயே. மூசா நபி என்ன சொல்கிறார் அப்படின்னா, கெஞ்சுறார் மூசா நபி, ஏண்டா உங்களை என்ன ஒரு இதில் நான் கூட்டிகிட்டு வந்தேன், எகிப்திலேருந்து நான் எப்படி கூட்டிகிட்டு வந்தேன் உங்களை, வரும்போது நீங்கள் என்ன கம்பீரமாக வந்தீங்க, ஃபிரௌன் வந்து அழிக்கப்பட்டான், அதுக்கப்புறம் நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையை வச்சு தான் உலகமே உங்களை மதிப்பு போடணும். அது சொல்கிறாரு மூசா நபி சொல்கிறாரு, இந்த மக்களை ஆண்டவர் கைவிட்டார் என்று எகிப்தில் செய்தி பரவிவிடும், எனவே அழித்து விடாதே என்று துவா செய்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க? எல்லாம் இந்த சமூகத்தை அழிச்சிடாதல்ல, ஆனால் என்னையும் இவங்களை பிரித்து விட்டுரு, நான் இவங்களோட இனிமேல் இருக்கலை, ஆனால் அழிச்சிடாத. அழிச்சிட்டேன்னா கடவுளை நம்பினவங்கெல்லாம் நாசமாக போயிட்டாங்க அப்படிங்கிறது ஊரில் செய்தி பரவிடும். அந்த செய்தி வந்து பார்த்திங்கன்னா என்னாம 14வது அதிகாரத்தில் 2லிருந்து தொடர்ச்சியாக வரும். இஸ்ரேல் மக்கள் அனைவரும் மோசேவுக்கும் ஆரோனுக்கும் எதிராக முறுமுணுத்தனர். மக்கள் கூட்டமைப்பில் உள்ள அனைவரும் அவர்களிடம், எகிப்து நாட்டில் நாங்கள் இருந்திருந்தால் எவ்வளவோ நலம், பேசாமல் அந்த எகிப்திலே இருந்துட்டு போயிருக்கலாம், இந்த பாலை நிலத்தில் மடிந்தால் அதுவும் நலம், அதுக்கு இங்கேயாவது செத்து இருக்கலாம். எங்கே? இந்த பாலை நிலத்தில், இந்த தூர்சினாய் இந்த மலை இந்த பக்கமே செத்து இருக்கலாம். வாளுக்கு இரையாகும்படியா ஆண்டவர் எங்களை இந்த நாட்டுக்கு அழைத்து வந்திருக்கிறார். இவங்க கையால் சாவை சட்னி ஆகிறதுக்கா எங்களை கடவுள் இங்கே கூட்டிகிட்டு வந்தார். எங்கள் மனைவியரும் குழந்தைகளும் மடியப் போகிறார்கள், உள்ளே போனால் எல்லாம் செத்துருவோம், நாம் எகிப்து நாட்டுக்கு திரும்பி செல்வது நலமன்றோ. நம்ம பெசம் மறுபடியும் எகிப்து இப்போ ஃபிரோன் வித்தவுட் ஃபிரோன்னு ரெடியாக இருக்காங்க. ஆனால் அல்லாஹ் எப்படி அவங்களுடைய இதை டெஸ்ட் பண்ணுறான் பாருங்க. ஒரு பக்கம் எகிப்து காலி, ஃபிரோனும் அவனுடைய படையும் டோட்டல் டெமாலிஷு, இன்னொரு பக்கம் உள்ளே பூந்தா காலி. என்ன எப்படி அது எப்படி எல்லாம் சூஸ் பண்ண வைக்கிறான் பாருங்கள். அதே செலெக்ஷன் தான் இப்போது இன்றைக்கி ஒரு உலகம் வந்து ஒரு மோஜிசாவை பார்த்தாங்க. இந்த பக்கம் போங்க சொர்க்கம் இருக்குது, இந்த பக்கம் போங்க நரகம் இருக்குன்னு. இவங்கெல்லாம் நரகத்தை சூஸ் பண்ணி போகிறாங்க. ஆச்சரியமாக வாய்ப்புலன்னு பார்க்குறாங்க. அப்படி என்னடா இருக்குது அந்த நரகத்தில், அப்படி என்னடா இருக்குது அந்த நரகத்தில்? எல்லாம் அவன் சொல்கிற மனிதர் வாழ தகுதியற்றது. அங்கோடைய பொல்யூஷன் எவ்வளோ டஸ்ட் இருக்குது தெரியுமா? இந்த தீபாவளி பட்டாசு வெடித்தா அதுலேருந்து எவ்வளோ இது இருக்கும் தெரியுமா? இந்த தீபாவளி பட்டாசு வெடிங்க, ஹீரோஷிமா நாகாசாக்கியில் போட்ட பாம்பை விட அதிகமான ரேடியேஷன் அந்த இடத்துல இருக்குது. அவ்வளோ டஸ்ட் இருக்காங்க, அவ்வளோ பார்ட்டிகல்ஸ் இருக்குது.
சுவாசிக்க தகுதி இல்லாத காற்று, குடிக்க தகுதி இல்லாத தண்ணி, குடியிருப்புகளே இல்லை, கட்டுமானத்திற்கு வழியே இல்லை, மின்சாரம் இல்லை, ஒன்றும் கிடையாது. வெறும் வெறும் துணிமணி, டென்ட்டு, கொட்டாய், அவ்வளோதான். இந்த பக்கம் போகிறீங்களா, இந்த பக்கம் போகிறீங்களா, போக சொன்னால் ஏன் தெரியுமா? அல்லாஹ் விதித்த பூமி இது, உமர் அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுத்த பூமி அது. இதை விட்டுட்டு போனால் குற்றம். இது வேற ஊர் மாதிரி கிடையாது. ஆனால் இங்கே போனால் ஆனோக்கின் வழி உலகத்தின் நேட்டோ அங்கே உக்காந்துட்டு இருக்குது, இன்டெலிஜென்ஸ் உக்காந்துட்டு இருக்குது. ஒரு ஏர் ஸ்ட்ரைக்கு நாங்கள் தாங்க மாட்டோம். என்ன டோட்டலாக சொல்கிறான். மொத்தம் ஏயில் ஊரே எப்படி இருக்குன்னு காட்டுறான், ப்ரொடக்ஷன் காட்டுறான். ட்ரம்ப்பு இப்படி இருக்கு, அந்த ட்ரம்ப்ஸ் ஊர், ட்ரம்ப்புடைய ஊர் அப்படின்னு அந்த ஊருக்கு பேர் வச்சு ஏயில் விடுறான். அப்படியே பீச்சு அப்படி இருக்குது, அப்படி விரிச்சு இருக்குது, தென்னை மரம் இருக்குது, அப்படி உக்காந்துட்டு இருக்கிறான், அப்படி உக்காந்துட்டு இருக்கான். சொர்க்கம் கிட்டத்தட்ட. போடா நீயும் மண்ணாங்கட்டியும், உன் ஐடும் வேணாம், ஒரு மண்ணாங்கட்டியும் வேணாம். எங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த டாஸ்க் இது. இங்கே வந்து தூக்கி இன்னொருத்தனுக்கு எப்படி கொடுக்க முடியும்? அல்லாஹ் கொடுத்த அமானத்தை, அந்த அமானத்தை உயிரை கொடுத்து காப்பாற்றுவோம். ஏன் ரசூல்லா கொடுத்த பூமி அது. உங்களுக்கு யாருக்கும் அது தெரில. அது சொந்த நம் மண்ணின் மைந்தர்கள் ஏதோ மண்ணுக்காக சண்டை போடுறாங்க, மண்ணாங்கட்டிக்காக சண்டை போடுறாங்க. எங்களுடைய விளக்கங்கள். ஆனால் மண்ணுக்காக இப்படி சண்டை போடுவானா? அதை பார்த்து இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த மண் பாசத்தை வந்து ஏற்படுத்துறதுக்கு அதுக்கு ஒரு டூலாக பயன்படுத்துகிறாங்க. இங்கே பாருங்கள், ஒன்றுமில்ல சாம்பலுக்கே அவங்க எவ்வளோ கெட்டியாக பிடிச்சிடுவாங்க. நீங்களாம் கொஞ்சமாக இது இருக்கா உங்களுக்கு? ஒரு 2% டேக்ஸ் ஏற்றி கட்டுங்க போங்க, அந்த டோல் ஒரு 2 போட்டு விடுப்பா புதுசு ஆகட்டும். தேவைடா, டெவலப்மெண்ட்டுக்கு வேணும்டா அப்படின்ட்டு. எங்கேருந்து நாங்கள் எக்கனாமிக் க்ரோத் பண்ணுறது, எங்கேருந்து ஜிடிபி இது பண்ணுறது, புதுசாக ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அதுக்கெல்லாம் நீங்கள் தான் கொடுக்கணும் அப்படிங்கிறப்ப அவர் சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு அவங்க சொல்கிறாங்கன்னா, மேலும் அவர்கள் ஒருவர் மற்றவரை நோக்கி நாம் ஒரு தலைவனை நியமித்து கொண்டு எகிப்துக்கு திரும்பி சொல்லுவோம். அப்போ மூசா நபியை கழட்டி விடலாம் அப்படிங்கிற முடிவு பண்ணு. இந்த ஆள் செட் ஆக மாட்டார், வாங்க நம்ம போயிடலாம் எகிப்துக்கு. நீர் இப்போது இம்மக்களை ஒரு ஆள் என்ன கொன்றுவிட்டால் புகழை கேள்விப்பட்டிருந்த இனத்தவரெல்லாம் ஆண்டவர் இம்மக்களுக்கு வாக்களித்த நாட்டுக்குள் அவர்களை கொண்டு வர இயலாததால் பாலை நிலத்தில் அவர்களை கொன்று போட்டார் என்று சொல்வார்களே. இவங்க எதுக்கு அந்த நல்ல எண்ணத்தில் சொல்கிறாங்கன்னா, ஒருவேளை நாங்கள் உள்ளே போய் செத்துக்கிட்டு போயிட்டோம்னு வச்சுக்கோ. இந்த மூசா வந்து என்ன சொல்லி கூப்பிட்டு போனார், இதை விட ஒரு மேலான ஒரு பகுதியில் அவரை வாழ வைக்கிறேன்னு சொல்லி தானே கூப்பிட்டு போனார். உனக்கு கெட்ட பேர் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து என்னங்கிறோம், எகிப்துக்கே போகிறோங்கிறோம். போனோம், போய் பார்த்தோம், சூழ்நிலை சரியில்லைன்னு வந்துட்டோன்னு. இப்போ பார்த்தீங்களா, இப்போ இருக்கிறவங்க அல்லாஹ் கெட்ட பேருன்னு தான் நினைக்கிறாங்க. போயிட்டாங்க, அழிக்கப்பட்டாங்க, 60,000 பேர் செத்துட்டாங்க, குழந்தைகளை காப்பாற்ற அல்லாஹ் வரல. அப்போ அல்லாஹ் சர்வ வல்லமை கொண்டவன்னா ஏன் வரல? கெட்ட பேர் ஏற்படுத்திட்டு இருக்காங்களாம். கேட்காங்களா, தேவையில்லாமல் பண்ணுறாங்களா, இது பண்ணுறாங்களா அப்படிங்கிறேன். அதற்கு அல்லாஹ் மறுமொழி பகர்ந்தான். இப்போ குர்ஆனுக்கு வரும். அதற்கு அல்லாஹ் மறுமொழி பகர்ந்தான், அப்படி என்றால் 40 ஆண்டு காலம் வரை அந்நாடு அவர்களுக்கு நிச்சயமாக தடுக்கப்பட்டதாகும். 40 இப்போவே அவங்களுக்கு ஜெயிக்கிறது தான் நான் விதிச்சிருந்தேன். இப்போ என்ன பண்ணிட்டேன், அதை வந்து கேன்சல் பண்ணிட்டேன். 40 ஆண்டு காலம் தடுக்கப்பட்டது. அவர்கள் பூமியில் அலைக்கழிந்து திரிவார்கள். கீழ்ப்படியாத அந்த மக்களுக்காக நீர் அனுதாபப்படாது. அந்த கட்டுப்படாத மக்களுக்கு நபி இரக்கம் காட்டுவது அனுமதிக்கப்பட்டது அல்ல. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு தப்பு பண்ணுறாங்க, அல்லாஹ் உடனே கண்டிச்சிடறான். அது ஃபேமிலியே கிடையாது, கம்முன்னு இருந்துரு. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனுக்கு வந்து சொல்லப்படுதில்லை, யா அல்லாஹ் என்னுடைய குடும்பத்தினர், குடும்பமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஏற்றுக்காதவன் ஃபேமிலியே கிடையாது, போயிட்டே இரு. நீ என் ஃபேமிலியே கிடையாது, உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம், போயிட்டே இரு. இப்ராஹிம் நபிக்கு அப்பாவும் கிடையாது, நூஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கு மகனும் கிடையாது, லூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு மனைவியும் கிடையாது. இங்கே யாருக்கும் எந்த உறவுகளும் கிடையாது, தூக்கி போட்டுருன்ட்டான்ல. அப்போ இந்த இடத்துல பைபிளில் டீட்டெயிலாக வருது, எகிப்திலும் இப்பாலை நிலத்திலும் என் மாட்சியையும் நான் செய்த அருட்செயல்களையும் கண்டிருந்தும் 10 தடவையும் இம்மனிதர்கள் என்னை சோதித்து என் குரலுக்கு செவி கொடுக்காததால். இது மாதிரி 10 தடவை சேட்டை பண்ணிக்கிறானுங்க இவனுங்க. வந்து நான் என்னுடைய பேச்சை வந்து மறுத்திருக்கிறானுங்க. இவர்களில் ஒருவன் கூட இவர்கள் மூதாதையருக்கு தருவதாக நான் வாக்களித்திருந்த நாட்டினை காண மாட்டான். என்னை இழிவுபடுத்திய எவனுமே அதை பார்க்க மாட்டான். அந்த நாடு இவங்க கண்ணிலே பார்க்க மாட்டான்.
அது ஏன் 40 வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 40 நாள் தானே அவங்க ஆய்வு பண்ணாங்க. ஒரு நாளுக்கு ஒரு வருஷம், அதனால் 40 வருஷம். ஆனால் என் அடியான் காலேபு வேறுபட்ட மனநிலை கொண்டு என்னை முழுமையாக பின்பற்றினான். ஆகவே அவன் சென்று வந்த நாட்டுக்குள் அவனை நான் கொண்டு வருவேன். இந்த காலேபு இருக்கார் இல்லையா, அவரை வந்து அந்த இடத்துல நான் அலோவ் பண்ணுறேன், அவர் உள்ளே போவார். அவன் தலைமையினர் அதனை உடைமையாக்கி கொள்வார். அந்த கிளை அந்த ஊரை ஜெயிக்கும். அப்போது அமலேக்கியரும் கானானியரும் பள்ளத்தாக்குகளில் வாழ்கின்றனர் இப்போது. எனவே நாளைக்கு நீங்கள் செங்கடலுக்கு போகும் வழியே பாலை நிலத்திற்கு திரும்பி செல்லுங்கள். நீங்கள் குடியிருக்கும்படி நான் வாக்களித்த நாட்டிற்கு எப்புன்னே மகன் காலேபும் நூன் மகன் யோசுவாவும் தவிர ஒருவருமே வரமாட்டீர்கள். யூஷா பின் நூனு, அப்புறம் எப்புன்னு அப்படி அவருடைய மகன் காலேபு. ஆனால் இரையாகிவிடப் போவதாக நீங்கள் கருதிய உங்கள் குழந்தைகளை நான் கொண்டு போய் சேர்ப்பேன். எந்த குழந்தைங்க அழிஞ்சு போயிடுவாங்கன்னு நீ நினச்சியோ அந்த குழந்தைங்க அந்த ஊரை ஜெயிப்பாங்க. என் கட்டளையை ஃபாலோ பண்ணால் அழிவீங்கன்னு நீங்கள் சொல்கிறியா, வாழ்வாங்கடா. நீங்கள் வாழ்வீங்கன்னு சொல்கிறீங்களா, அழிவீங்கடா. அல்ல அப்படியே உள்ட்டா சொல்கிறேன், நீங்கள் இழிவாய் எண்ணின நாட்டை அவர்கள் கண்டறிவார்கள், அவங்க போவாங்க. உங்களை பொறுத்த மட்டில் நீங்கள் இப்பாலை நிலத்தில் பிணங்களாக விழுவீர்கள். 40 ஆண்டுகள் உங்கள் பிள்ளைகள் இப்பாலை நிலத்தில் அலைந்து திரிவர். உங்கள் நம்பிக்கை துரோகத்திற்காக இப்பாலை நிலத்தில் உங்களுள் கடைசி ஆள் பிணமாக விழும் வரை அவர்கள் தின்புறுவர். இன்னைக்கு நோன்னு சொன்ன கடைசி, அதாவது 20 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாருமே காலி. நீங்கள் நாட்டை உளவு பார்த்த நாள்களின் எண்ணிக்கைப்படி ஒரு நாளைக்கு ஒரு ஆண்டாக 40 நாள்களுக்கு 40 ஆண்டுகள் நீங்கள் குற்றப்பழியை சுமப்பீர்கள். என் வெறுப்பையும் அறிந்து கொள்வீர்கள். நான் கோவம் வந்துச்சுன்னா இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது இல்லைல்ல, மண்ணு செலவாக தானே தின்னுருக்கீங்க, மண்ணை திங்கி போகிறீங்க, இனிமேல் என்ன கதி ஆக போகிறீங்கன்னு பாருங்கள். அப்படியே அல்லாஹ் சொல்கிறான், 40 நாள் உங்களுடைய வம்சமே நாசமாக போயிடும். அதாவது அந்த பேட்சு யாரெல்லாம் போரிட சக்தி உள்ளவர்களாக இருந்தாங்களோ அவங்க எல்லாரும் அல்லாஹ்வுடைய அஸாபுக்கு கீழே இவங்க வந்துட்டாங்க. அப்போ இவங்க செஞ்ச பாவம் என்ன நினச்சி பாருங்க. நபி இவங்களும் டிவிஷன் பண்ணுற அளவுக்கு என்ன பாவம். இந்த இடத்துல பாருங்கள், ஒரு பயங்கரமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கும் யாருக்கு, மூசா நபியுடைய உம்மத்துக்கும். என்ன அப்படின்னா, அங்கே வந்து உம்மத்தை பார்த்து ஆர்டர் போடுறோம். அல்லாஹ் ஆர்டர் போடுறது யார், உம்மத்தை, நீங்கள் போங்க உள்ள அப்படிங்கிறான். ஆனால் இங்கே பாருங்கள், அல்லாஹ் வந்து போகிற தொடங்கும்போது ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும்தான் ஆர்டர் போடுறோம். எனவே நபியே, நீர் அல்லாஹ்வின் வழியில் போர் புரிவீராக. உம்மை தவிர வேறு யாருக்கும் நீர் பொறுப்பாளி அல்ல. ஆயினும் இறை நம்பிக்கையாளர்களுக்கு போர் புரியும்படி ஆர்வமூட்டுவீராக. அல்லாஹ் இறை மறுப்பாளர்களின் பலத்தை முறியடிக்கும் காலம் வெகு தூரத்தில் இல்லை. அல்லாஹ் அனைவரையும் விட வலிமை மிக்கவன், மேலும் தண்டிப்பதில் கடுமையானவன். இது 4:84. இது வந்து பார்த்தீங்களா, இந்த 4:77 அந்த சீக்வன்ஸ் தெரியும். கைகளை கட்டி கொள்ளுங்கள்னு சொல்லும்போது கம்முன்னு இருந்தீங்க. இப்போ அடின்னு சொல்லும்போது இன்னும் கொஞ்ச நாள் போர் தள்ளி போயிருக்கக்கூடாதான்னு பேசுகிறீங்க. அல்ல டக்குன்னு என்ன பண்ணுறான், உங்கள் கூட என்னடா பேச்சு, போ கட் பண்ணு, நபி நீ போய் சண்டை போடுங்கப்போ, ஒரே பேச்சு, நீங்கள் போய் சண்டை போடுங்கப்போ, வேறு யாருக்கும் உங்களெலாம் பொறுப்பு கிடையாது, போங்க. நீங்கள் யாருக்கும், நான்லாம் எதுவும் கேட்க மாட்டோம், ஏன் இவரை கூப்பிட்டு வரலாம் அவரை கூப்பிட்டு வரலாம், வேணால் ஜென்ரலாக ஒரு 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 அட்வைஸ் மட்டும் பண்ணுங்க, ஒரு ரெக்கமெண்டேஷன் மட்டும்தான், கடமை கிடையாது உங்களுக்கு, நபிக்கு மட்டும்தான் கடமை. யாரெல்லாம் பின்வாங்குறீங்களோ வாங்கி. எப்படி இருக்கும் பிடிச்சி அப்படியே. அதனால தான் இவங்க அந்த இடத்துல அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, தெரியுதா? மூசா நபி சொன்ன மாதிரி மூசா நபிக்கிட்ட அந்த சமுதாயம் சொன்ன மாதிரி நாங்கள் சொல்ல மாட்டோம். அன்சாரிகள் வந்து அந்த அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து அவங்க சொல்கிறாங்க. எவ்வளோ பெரிய ஒரு இது டிஃப்ரெண்ட்டு பாருங்கள். அல்லாஹ் வந்து டோட்டலாக உம்மத் மேலே கடமை ஆக்கலை, ஆப்ஷனல் தான். விரும்புனா செய், விரும்புனா செய். விரும்பலை அப்படின்னா உழுவும்போது கேட்கும்போது கேட்பான், ஏன் விரும்பலை, பிடிக்கிற வரைக்கும் பிடிப்பான். ஆர்டர் எங்கேயும் கிடையாதுப்பா குரானில், நீங்கள் சொன்னது உண்மைப்பா, நானும் ஒத்துக்கிறேன், எங்கேயும் ஒத்துறவெல்லாம் இல்லை. நபிக்கு கடமையா, யாரோ நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த அப்துல்லாவுடைய மகன் ஒருத்தர், இந்த அரபுகளில் ஒருத்தர், அவருக்கு கடமையாம்மா. சரி, அவரை ஃபாலோ பண்ணால் ஏதோ கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறவங்களுக்கு மட்டும் கடமையா, மற்றவங்களுக்கெல்லாம் யாருக்கும் கம்பல்ஷன் கிடையாதுன்ட்டு அல்லாஹ்வே சொல்லிட்டான். நபியே, நீர் அல்லாஹ்வின் வழியில் போர் புரிவீராக. உம்மை தவிர வேறு யாருக்கும் நீர் பொறுப்பாளியா அல்ல. ஆயினும் இறை நம்பிக்கையாளர்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஆர்வமூட்டுவீராக. அல்லாஹ் இறை மறுப்பாளர்களின் பலத்தை முறியடிக்கும் காலம் வெகு தூரம் இல்லை.
அல்லாஹ் அனைவரையும் விட வலிமை மிக்கவன், மேலும் தண்டிப்பதில் மிக கடுமையானவன். அப்போ இந்த இடத்துல வந்து கம்பல்ஷன் வந்து என்ன ஆயிடுது, ஹைலி ரெக்கமெண்டட் மட்டும் ஆயிடுச்சு. இப்போ எங்களுக்கு ரேலியில் வந்து ரூல்ஸ் இருக்கும், இந்த காருக்குள்ளே ஹெல்மெட்டு போடுறதுக்கு. டூ வீலரில் கம்பல்சரி, காருக்கு மட்டும் பார்த்திங்கன்னா ஹைலி ரெக்கமெண்டடுன்னு போட்டுருவோம், அவ்வளோதான். விரும்புனா போட்டுக்கலாம், ஆனால் ரொம்ப வலியுறுத்தி நாங்கள் சொல்கிறோம், அவ்வளோதான். ஆனால் ஃபைன் கிடையாது, எந்த ஒரு இதுவும் கிடையாது. நபியே, இனி அவர்களுக்கு ஆதமுடைய இரு மகன்களின் வரலாற்றை கூடுதல் குறைவின்றி எடுத்துரைப்பீராக. இப்போ இந்த இடத்துலேருந்து அல்லாஹ், அங்கே ஒரே ஒரு சீன் தான் அந்த போர்க்களத்தில் நடந்தது, ஆனால் நபி குட் பை சொன்ன இடம் அது. அதுக்கப்புறம் மூசா நபி என்ன ஆனார், என்ன நடந்துச்சு, அவர் அவ்வளோ பெரிய மூசா நபியை பற்றி பிறந்ததுலேருந்து எல்லாத்தையும் எல்லாம் லிஸ்ட்டு போட்டு 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 இது இங்கே இது இங்கே இது இங்கே, மூசா நபி அவ்வளோதான். அதுக்கப்புறம் அட்ரஸ்லாம் போயிட்டார். செகண்டு லார்ஜஸ்ட்டு உம்மத், ஃபஸ்ட்டு வந்து நம்ம, ரெண்டாவது வந்து அவங்க. மூசா நபி அவ்வளோதான், காணாமல் போயிட்டார். இதெல்லாம் ஒரு வரலாறுன்ட்டு எழுத சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் அதோட கழட்டி விட்டான். இதோட அல்லாவுடைய கோபத்துக்கு ஆளானவங்க தான், அதோடு முடிஞ்சு போச்சு. கடைசியாக வரும் 40-45 பார்த்தீங்கன்னா அங்கே கடைசி அந்த ஃபைனல் டச்சப் எல்லாம் கொடுப்பான். நபியை, இனி அவர்களுக்கு ஆதமுடைய இரு மகன்களின் வரலாற்றை கூடுதல் குறைவின்றி எடுத்து இருப்பிறார். இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஆதம் நபியோடைய வரலாறுக்கு போகிறான். ஏன் இந்த இடத்துல ஆதம் நபியோடைய வரலாறுக்கு போகிறான்? இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குள்ளே நடந்த அதே விஷயம்தான் இன்றைக்கி வந்து இந்த ரெண்டு உம்மத்துகளுக்கு மத்தியிலும் நடக்குது. ஆதம் நபிக்கு 2 மகன்கள், இப்ராஹிம் நபிக்கும் 2 மகன்கள். ஆதம் நபியுடைய மகன்களில் யார் அல்லாவுக்கு பிரியமானவன் அப்படிங்கிறது ஒரு போட்டி. இப்ராஹிம் நபியுடைய 2 மகன்களில் 2 உம்மத்தில் யார் அல்லாவுக்கு பிரியமானவர்கள், இதே போட்டி. அங்கே என்ன நடந்துச்சு, இங்கே என்ன நடந்துச்சு, 2 பேரும் சேர்ந்து 2 பேருமே பிரியமானவர்களாக மாறி இருக்கலாம் என்ன. ஆனால் இவங்க எப்படி திங்க் பண்ணாங்க, இவங்க எப்படி திங்க் பண்ணாங்க. அல்லாஹ்விடத்தில் பிரியமாக நெருக்கம் கொள்வதற்கு ஈஸியஸ்ட் ஆப்ஷனாக இவங்க எதை பார்த்தாங்க. அதனால் அல்லாஹ் என்ன பண்ணுறான், அங்கே இந்த இடத்துல அந்த வரலாறு கொண்டு வந்து ஃபிட் பண்ணுறான். ஏன்னா மூசா நபி பின்னாடி வந்தாங்க, ஆதம் நபி எப்போ வந்தாங்க, அப்போ அவங்களுக்கு இவங்களுக்குமான கேப் பாருங்க. அவர்கள் இருவரும் குர்பானி கொடுத்த போது அவர்களில் ஒருவருடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட்டது, ஆனால் மற்றொருவருடையது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இது வந்து குர்ஆன் சொல்லுது. இது பைபிளில் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆபேலுங்கிறவன் ஒருத்தன், காயினுங்கிறது ஒருத்தன். இந்த ஆபேல் ஆடு மேய்ப்பவன், அவன் யார், கால்நடைகளை வளர்ப்பன். இவங்க யார், காயின் யார் அப்படின்னா விவசாயி, நிலத்தை பண்படுத்துபவன் ஆனான். இது வந்து ஆதி ஆகமம் 4வது அதிகாரத்தில் 2வது வசனத்துலேருந்து அப்படியே தொடர்ச்சியான சம்பவங்கள் நம்ம பார்க்க முடியும். சில நாட்கள் சென்றன. காயின் நிலத்தின் பலனிலிருந்து ஆண்டவருக்கு காணிக்கை கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையிலிருந்து கொழுத்த தலையீறுகளை கொண்டு வந்தான். ஆண்டவர் ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கனிவுடன் கண்ணோக்கினார். ஆனால் காயினையும் அவனுடைய காணிக்கையையும் அவர் கனிவுடன் கண்ணோக்கவில்லை. எனவே காயின் கடுஞ்சினமுற்றான், அவன் முகம் வாடியது. ஆகவே ஆண்டவர் காயினிடம், நீ ஏன் கோபமுற்றிருக்கிறாய், உன் முகம் வாடியிருப்பது ஏன்? நீ நல்லது செய்தால் உயர்வடைவாய் அல்லவா? நீ நல்லது செய்யாவிட்டால் பாவம் உன்மேல் வேட்கை கொண்டு உன் வாயிலில் படுத்திருக்கும், நீ அதை அடக்கி ஆள வேண்டும் என்றார். அப்போது விவசாயி இவன் கொண்டாந்து இதை கொடுக்குறான். இவர் என்ன பண்ணுறாரு, இன்னொருத்தர் அவர் வந்து ஆடுகள் கொண்டாந்து கொடுக்குறாரு. ஆனால் இவன் என்னவோ ஒன்று பண்ணியிருக்கான். ஒன்று அதை இதில் சொல்லக்கூடிய அந்த விஷயத்துலேருந்து நம்ம என்ன புரிய முடியுதுன்னா, ஒன்று ஒரு கழிச்சலாக இருக்கும்ல. இந்த கடலக்காய் போட்டிங்கன்னா கூட சில கடலக்காய் பெருசாக இருக்கும், சில கடலக்காய் சின்னதாக இருக்கும். அந்த பெரிய கடலக்காய் வந்து என்ன பண்ணுவாங்க, விதைக்கு எடுத்து வச்சுருவாங்க. ஏன்னா அடுத்து அது பயிரிடும்போது அந்த பெரிய கடலக்காய் போட்டால் அது நல்லா ஆரோக்கியமாக வளரும்ன்ட்டு இந்த சின்ன கடலக்காயெல்லாம் கழிச்சு விட்ருவாங்க. அது மாதிரி ஏதோ ஒன்று கழிச்சலை கொண்டாந்து இவன் வச்சுருக்கான். அந்த விளைநிலத்தில் விளைஞ்சதில் கழிச்சலை கொண்டாந்து படையலுக்கு வச்சுருக்கான் அல்லாவுக்கு. இவன் என்ன பண்ணியிருக்கான், கொளுத்த தலையீரை, அதாவது இருந்ததே பெஸ்ட்டு ஆடுகள் எடுத்துகிட்டு வந்து இவன் கொடுத்துருக்குறான். அப்போ இங்கே டிஃப்ரெண்ட், ஏன் அல்லாஹ் இதை அக்செப்ட் பண்ண, ஏன் இதை வெறுத்தான் அப்படிங்கிறது இதில் வந்து தெரியுது. அதுக்கு இரண்டாம் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த இடத்துல இந்த குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட்டது, ஆனால் மற்றவருடையது அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இரண்டாம் அவர் கூறினார், நிச்சயமாக நான் ஒன்றை கொன்று விடுவேன் என்று கூறினார். அதற்கு முதலாமனவர் கூறினார், இறையச்சமுடையோரின் வழிபாடுகளை மட்டுமே அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். நீ என்னை கொல்வதற்கு கை நீட்டினாலும் நான் உன்னை கொல்வதற்கு கை நீட்ட மாட்டேன்
என் அகிலத்தின் அதிபதியாகிய அல்லாஹ்வுக்கே அஞ்சுகிறேன். காயின் வந்து என்ன யோசிக்கிறான், நிச்சயமாக நான் உன்னை கொன்று விடுவேன். அப்போது குர்பானி ஏற்கப்படல. இப்போ என்ன பண்ணலாம்? 2 வச்சதுனால அல்லாஹ் ஏற்கலை. ஒன்றே ஒன்று வச்சா அல்லாஹ் ஒன்று கூட ஏற்காமல் போவாங்கிறான். அந்த சென்ஸ் அவனுக்கு இல்லை. 2 பேருதுமே அது கணக்கு என்னென்னா, இருக்கிறது ஸ்டூடெண்ட் 2 பேர். அவன் பாஸு, நான் ஃபெயிலு. அவனை போட்டு தள்ளிட்டா நான் மட்டும்தானே இருக்கேன், அப்போ நான் பாஸு. இது எக்ஸாமு ப்ரிப்பரேஷன் பாரு எப்படி. இந்த ப்ரிப்பரேஷன் தான் இன்றைக்கி இவங்க பண்ணுறாங்க. இருக்கிறது 2 உம்மத்து. எப்படியும் இப்ராஹிம் நபியுடைய வம்சத்துக்கு தான் எல்லாம் கொடுத்தாகணும். எல்லாம் லாக் ஆகிட்டான். இப்போ இருக்கிறது 2 சந்ததி தான். அந்த பிளட்டு பியூரிட்டியாக வர்றது 2 தான். ஒன்று ரசூல்லாவுடைய அந்த அரபுகள், இன்னொன்று நாங்கள் காலி பண்ணி விட்டுடலாம். அதே பிளானிங் பண்ணுறேன். அதுதான் எல்லாம் சொல்கிறேன். ஏன்டா உங்கள் புத்தி மாறவே மாறாதா? ஆதம் நபி காலத்திலேருந்து உங்கள் புத்தி மாறாதா? ஏன் ஒரு இறையச்சம் உடையவராக ஆகி 2 பேரும் குட் புக்கில் வர முடியாதா? ஆனால் என்ன பிரச்சனை? லீடர்ஷிப் அவராச்சே. என்ன பிரச்சனை? கிப்லா அவருதாச்சே. என்ன பிரச்சனை? வேதம் அவருதாச்சே. என்ன பிரச்சனை? லாங்குவேஜ் அவருதாச்சே. இந்த மொழி வரி எவ்வளோ வேலை பண்ணுது. இன்றைக்கும் மொழி பிடிச்சி என்ன காண்ட திணிக்கிறியா இப்போ திணிக்கப்பட்டுருச்சுல்ல அரபி மொழி. இன்னைக்கு காசாவில் பேசிகிட்டு இருந்த மக்களுடைய மொழி என்ன? ஈசா நபி என்னத்தை பேசுனாங்களோ அதுதானே பேசுனாங்க. இப்போ இன்றைக்கி இருக்கிற காசால மக்கள் என்ன பேசுகிறாங்க? அரபி தான் பேசுகிறாங்க. எப்படி மாறிச்சு? இவங்க போனாங்க, கற்றுக் கொடுத்தாங்க. அந்த மக்கள் இந்த மொழியை தூக்கி போட்டு, மொழி வந்து ஒரு அடையாளம் கிடையாது, இனம் ஒரு அடையாளம் கிடையாது, கலாச்சாரம் ஒரு அடையாளம் கிடையாது, அல்லாஹ்வுடைய தீன் தான் ஒரு அடையாளம்ங்கிறது எல்லாத்தையும் திறந்து போட்டாங்க பாருங்க. அப்போ அதை வச்சுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்க பாருங்கள் வந்தேரிகள், இவங்க வந்து அந்த மொழி பேசுகிறாங்க, நாங்கள் வந்து ஈசா நபியுடைய மொழி பேசுகிறோம், இவங்க புது மொழி பேசுகிறேன். அடே முட்டாள்களாக, அவங்க புது மொழி பேசலை. அல்லாஹ்வுடைய வேதம் என்ன மொழியில் இருக்கோ அந்த மொழியை அடாப்ட் பண்ணிட்டாங்க. ஆஃப்ரிக்கன்ஸ் எல்லோரும் அடாப்ட் பண்ணிட்டாங்க. ஆஃப்ரிக்கன்ஸ் எல்லாம் போங்க அரபியில் தான் பேசுகிறாங்க. சூடானு இவங்களாம் எங்கே இருந்து? இவங்களாம் அரபி கிடையாது, இவங்களாம் வேறு லாங்குவேஜ். எல்லோரும் அடாப்ட் பண்ணிட்டாங்க. நம்ம மட்டும் அடாப்ட் பண்ணாமல் விட்டோம். அது பேசி இருந்திருக்கணும். அது வந்து நம்ம அந்த அந்த டிரான்ஸ்லேஷன் நிலைமை நமக்கு வந்திருக்கக்கூடாது. அதுக்கான வாய்ப்புகள் வந்து நம்ம இன்னி வரைக்கும் வந்து பாருங்கள், அதுக்கான வாசல் திறந்து வைக்கவே இல்லை. ஏன்னா ஆலிம்கள் வந்து அதை மட்டும்தான் தங்களுடைய அசட்டாக பார்க்குறாங்க. இந்த ஒன்று மட்டும்தான் நமக்கு இருக்கிற கிரிப்பு சம்பாதிக்கிறதுக்கு. இதை மட்டும் லூஸ் பண்ணி விட்டோம்னா ஆளாளுக்கு அரபி படிச்சுட்டு பயங்கர அலப்பறை பண்ணுவோம். டிரான்ஸ்லேஷன் படிச்சுட்டே இந்த பயப்புள்ளையும் கேட்குற கேள்விக்கு நம்மளால் பதில் சொல்ல முடியல. போட்டு மடக்குன்னு மடக்கிறானு. ஏன்னா காமன் சென்ஸ் இருக்குல்ல, இவங்களுக்கு அது கிடையாது நிறைய பேருக்கு. அதில் என்ன பண்ணிடுறாங்க, இந்த ஒரு கிரிப்பு அந்த ஹோல்டு வச்சு அந்த தொழில் தெரிஞ்சவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த தொழில் டெக்னிக் சொல்ல அவங்களுக்கு தெரியும். அந்த தொழில் நுணுக்கம் வந்து கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. சில இடத்துல போட்டிருப்பாங்க, அந்நியர்கள் உள்ளே வரக்கூடாது, ரெஸ்ட்ரிக்டட் ஏரியான்னு. உள்ளே போனால் ஏன்னா ஒன்றும் இருக்காது, ஈஸியாக கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் கேஎஃப்சி என்ன பண்ணும், சீக்ரெட் ரெசிபி அப்படின்னு போட்டு வச்சுப்பாங்க பாரு. என்னென்ன அதில் உள்ளே இருக்குதுன்னு சொல்லி போடும்போது பார்த்தா இது ப்ளஸ் சீக்ரெட் ரெசிபி. கொக்கோ கோலாவிலையும் அதே தான். இது சீக்ரெட்டு ஃப்ளேவரு. அது மட்டும் சொல்ல மாட்டேன். மீதி எல்லாம் சுகர் இவ்வளோ இருக்குது, சோடியம் இவ்வளோ இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, ப்ளஸ் ஒரு சீக்ரெட் இருக்குது. அவ்வளோதான். இப்போ இவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தை அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த மிஷனை கெடுத்துடணும். அவங்க எதை கெடுத்துடணும்னு விரும்பினாங்க பார்த்தீங்களா? அப்போ ரசூலுல்லாவை கொல்லணும்னு ஆசைப்பட்டாங்க. பல முயற்சிகள் இது எடுக்கப்பட்டது. அப்போ இதில் இன்னொரு இதுவும் கிளியர் பண்ணிடணும். என்ன அப்படின்னா, நீ என்னை கொல்வதற்கு கை நீட்டினாலும் நான் உன்னை கொல்வதற்கு கை நீட்ட மாட்டேன் அப்படின்னு இது சொல்கிறாங்க. நான் அகிலத்தின் அதிபதியாகிய அல்லாஹ்வுக்கே அஞ்சுகிறேன். அப்போனா ஒருவர் நம்ம கொலை செய்ய வரும்போது நாம் என்ன பண்ணணும்? இப்படி தான் நடந்துக்கணுமா? வாப்பா கொல்லு, நீ என்னை கொல்ல ட்ரை பண்ணாலும் நான் பண்ண மாட்டேன் அப்படி கிடையாது. இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, அவர் புரிஞ்சுக்கிட்டார். அதாவது என் மேலே அந்த சகோதரன் வந்து கோபமாக இருக்கான், என்னை கொலை செய்கிறதுக்கு திட்டம் தீட்டிகிட்டு இருக்கிறான், பல அட்டம்ப்ட் நடந்திருக்கலாம். அதை நினச்சிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, நான் இந்த மாதிரி கேள்விப்பட்டேன், இந்த மாதிரி நியூஸ் வந்திருக்கு, ஆனாலும் நான் உன்னை கொல்றதுக்கு திட்டம் தீட்ட மாட்டேன். ஏன்னா முதல்ல அதாவது கொலை செஞ்சால் அது குற்றம், கொலை செய்ய நினச்சது அப்படிங்கிறது வந்து அது குற்றமாக நீங்கள் வந்து ப்ரூஃப் பண்ண முடியாது. அதுவும் குற்றம் தான், ஆனால் அது குற்றமாக ப்ரூஃப் பண்ண முடியாது. நினச்சேன்னு எப்படி சொல்லணும்? நீ ஏன்ப்பா என்ன போய் அப்படி தப்பாக நினைக்கிற அப்படிமா. செஞ்சதுக்கப்புறம் கேட்க மாட்டாங்கிற தைரியத்தில் அது வரைக்கும் அவன் ஓடிட்டுருப்பான். ஸோ அந்த மாதிரி நடக்கும்போது இவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ என்ன வேணாலும் எனக்கு எதிராக பிளானிங் பண்ணிக்கோ, ஆனால் நான் ஒரு பிளானிங்கும் ஒன்றை கொல்றதுக்கு பண்ண மாட்டேன். கொல்றவனை அதாவது ஃப்ரண்ட்லேயே முன்னாடி நான் அட்டாக் பண்ணிக்குவோம்ல, அந்த மாதிரி ஃப்ரண்ட்லேருந்து அட்டாக் பண்ணுறது குற்றங்கிறதும் எல்லாம் இந்த இடத்துல புரிய வைக்கிறேன். அப்போ இதனால் இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கும். என்னென்னா, இஸ்ரேல் வந்து இவ்வளோ இது பண்ணுது,
நம்ம வந்து முன்னெச்சரிக்கையாக முதல்ல நம்ம அவங்கள வந்து காலி பண்ணணும். இந்த ப்ரீஎம்டிவ் அட்டாக்கு அப்படிங்கிற ப்ரீஎம்டிவ் அட்டாக் வந்து பண்ணக்கூடாது, தேவையில்லைங்கிறாங்களா. அது வந்து நீங்கள் முன்னாடி வந்து ப்ரிப்பரேஷன் இருக்கட்டும், அது வேறு விஷயம். அட்டாக்கு நான் சொல்கிறது, இவன் அடிச்சிருவான்னு சொல்லி முன்னாடி அடிச்சிடக்கூடாது. அது சில ரெட்லைன் இருக்கும். அது வந்து இப்போ புட்டின் வந்து சில ரெட்லைன் விதிக்கிறாரு, நேட்டோவில் சேரக்கூடாது. அதெல்லாம் அவங்க சேட்டைகள் பார்த்துட்டே வர்றாருல. அவங்க எத்தனை நாடுகள் சேர்ந்தாங்க 94 இருந்து 2014 வரைக்கும் கிட்டத்தட்ட 10-15 நாடுகள் சேர்ந்தாங்க. அங்கே நிறுத்தினது என்ன, இந்த ஜெர்மனியோட அந்த இந்த பெர்லினோட அந்த அந்த செவரோடு நிறுத்தப்பட்டது. இதை தாண்டி நாட்டோ வரக்கூடாதுன்ட்டு ஜெர்மனி அட்டாச் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் போலண்டு, லித்துவேனியா, எஸ்டோனியா, இந்த மாதிரியான நிறைய நகரங்கள் வந்து அட்டாச் பண்ணி நேட்டோட எக்ஸ்பென்ஷன் கொண்டாந்து உக்ரைன் வரைக்கும் நிறுத்திட்டேன். அப்போ இது வந்து ப்ரீஎம்டிவ் அட்டாக்னு சொல்ல முடியாது. இது வந்து ஆல்ரெடி டூ லேட்டு தான். வாய்ப்பு கொடுத்து இது கவுண்டிங் கொடுத்து கடைசியாக தான் இது வந்து அவர் வந்து அட்டாக் பண்ணுறாரு. அப்போ இந்த இடத்துல அது வரும்போது அவர் சொல்கிறார், இது பைபிளில் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆதியாகம் தொடக்க நூலில் அதில் வருது, காயின் தன் சகோதரன் ஆபேலிடம் நாம் வயல்வெளிக்கு போவோம் என்றான். அவர்கள் வெளியில் இருந்தபோது காயின் தன் சகோதரன் ஆபேலின் மீது பாய்ந்து அவனை கொன்றான். வா தோட்டத்துக்கு போகலாம், நல்லா விளைஞ்சிருக்கு, அதை பார்க்கலாம் அப்படிங்கிற ஏதோ ஒன்று காமிச்சு எதுக்கோன்னு கூப்பிட்டு போகிறான். அதாவது குளிக்க கூப்பிட்டு போகிறான், ஏதோ ஒன்று கூப்பிட்டு போயிட்டு திடீர்னு அவன் மேலே பாஞ்சு வந்து என்ன பண்ணுறான், கொலை பண்ணிடுறான். ஆண்டவர் காயினிடம் உன் சகோதரன் ஆபேல் எங்கே என்று கேட்டார். அப்போ அந்த வானத்திலிருந்து திரைக்கு அப்பாலிருந்து அல்லாஹ் பேசுவது வழக்கமாக இருந்திருக்கு. அது வந்து பனி இஸ்ராயல்கள் வரைக்குமே அது தொடர்ந்துருக்கு. அப்போ கேட்குறான்ல எங்கே அப்படின்னு கேட்டால், அதற்கு அவன் எனக்கு தெரியாது, நான் என்ன என் சகோதரனுக்கு காவலாளியா, நக்கல் வருங்க, நான் என்ன அவனுக்கு பொட்டக்கு, நானும் அவனுக்கு வாட்ச்மேனா அப்படின்னு கேட்குறான். அதற்கு ஆண்டவர், நீ என்ன செய்து விட்டாய், உன் சகோதரின் இரத்தத்தின் குரல் மண்ணிலிருந்து என்னை நோக்கி கதறி கொண்டிருக்கிறது. இப்பொழுது உன் கைகள் சிந்திய உன் சகோதரின் இரத்தத்தை தன் வாய் திறந்து குடித்த மண்ணை முன்னிட்டு நீ சபிக்கப்பட்டிருக்கிறாய். அந்த மண்ணில் நீ ரத்தம் சிந்தினல, அதனால் நீ சபிக்கப்பட்ட. நீ மண்ணில் பயிரிடும்போது அது இனிமேல் உனக்கு பலன் தராது. இனிமேல் நீ பயிர் பண்ணுவ, முளைக்காது. மண்ணுலகில் நீ நாடோடியாக அலைந்து திரிவாய், உனக்கு சோறு இல்லாமல் நீ அலைஞ்சு திரிவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் வந்து நிறைய அவங்க முயற்சிகள் எடுத்தாங்க. ஒரு சினாரியில் பார்த்திங்கன்னா அந்த கல் தலையில் போட பார்த்தாங்க. வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து உட்காந்து மஷூரா பண்ணலாம், பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர்கள் கூப்பிட்டு வந்தாங்க. மேலே ஒரு அம்மிக்கல் வச்சுட்டு ஒருத்தன் ரெடியாக இருந்தான். அது வந்து அல்லாஹ் வந்து அவங்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக தகவல் கிடச்சோன்னு அவங்க வெளியே போகிறாங்க. அதே மாதிரி சாப்பாட்டில் விஷம் வச்சு, அந்த ஆட்டு இறைச்சியில் விஷம் வச்சு அதுவும் வந்து கொடுத்தாங்க. அப்போ இந்த முயற்சிகள் நடக்கும். ஆனால் ரசூலா எந்த முயற்சியும் இவங்களை அழிக்கிறதுக்கு எடுக்கவே இல்லை. அவங்கள என்ன பண்ணாங்க, மன்னிச்சுட்டே இருந்தாங்க. பத்ரில் துரோகம் மன்னிச்சாங்க, உஹதில் துரோகம் மன்னிச்சாங்க. எண்டு கிளைமாக்ஸ் எங்கே வந்தாங்கன்னா, இங்கே அகல் போரில் வந்து இவங்க அந்த வேலையை காட்டும்போது அப்போ தான் அவங்களுக்கு வந்து இது பண்ணாங்க. என்னுடைய பாவத்தையும், குரான் இது, என்னுடைய பாவத்தையும் உன்னுடைய பாவத்தையும் நீயே சேகரித்து கொண்டு நீ நரகவாசி ஆகிவிடுவதை நான் விரும்புகின்றேன். இதுதான் அக்கிரமக்காரர்கள் புரிந்த கொடுமைக்கு சரியான கூலியாகும். இறுதியில் தன்னுடைய சகோதரரை கொலை செய்யும்படி அவனுடைய மனம் அவனை தூண்டியது. அதனால் அவன் அவரை கொலை செய்து பேரிழப்பிற்கு ஆளாகிவிட்டான். அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான் பாருங்க, இதே தான் பனி இஸ்ராயல்களுக்கும். ஒரு பக்கம் அல்லாஹ்வுடைய உத்தரவுகள், இறையச்சம், தக்வா, இன்னொரு பக்கம் பொறாமை, மனோ இச்சை, கோபம், இந்த உணர்வுகள். அப்போ இந்த ரெண்டு உணர்வுகளில் எந்த உணர்வு வந்து மேலோங்க வச்சாங்க, இந்த உணர்வு வந்து டாமினேட் பண்ண வச்சாங்க. அதனால் அவரை கொலை செய்து, அதாவது அவனுடைய மனம் அவனை தூண்டியது, அதனால் அவன் அவரை கொலை செய்து பேரிழப்பிற்கு ஆளானான். அப்போ இது வந்து மிகப்பெரிய ஒரு சோதனை. நம்முடைய நஃப்ஸு வந்து இறுதியில் வந்து அவன் ஜெயித்ததுனால என்ன நடந்துச்சு, நஃப்ஸு ஜெயித்ததுனால எவ்வளோ பெரிய பேரிழப்பு. இன்றைக்கும் வந்து யூதர்களில் வந்து பார்த்திங்கன்னா இது அவங்களுக்கு கிளியராக தெரியும். ஜெருசலமில் என்ன நடக்கும், அவங்களுக்கு என்ன, இது என்ன பிரச்சனை, அசல் பிரச்சனை என்ன, எல்லாம் அவங்களுக்கு கிளியராக தெரியும். இருந்தாலும் எப்படியாவது அல்லாஹ், அவங்க நினைக்கிறது என்ன அப்படின்னா, ஜெருசலத்தை கைப்பற்றி அங்கே முழுமையான நிர்வாகத்தை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் ஒரு சுத்திகரிப்பு செஞ்சுட்டா எல்லா பாவமும் என்ன ஆயிரும், கழுவப்பட்டுரும், இந்த குழந்தைகளுடைய பாவம் எதுவுமே எங்கள் மேலே வராது அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. பிறகு அல்லாஹ் ஒரு காகத்தை அனுப்பினான். அது பூமியை தோண்டிற்று. அவனுடைய சகோதரனின் சடலத்தை எப்படி அடக்கம் செய்ய வேண்டும் என்பதை அவனுக்கு காண்பிப்பதற்காக இதனை கண்ணுற்ற அவன், அந்தோ என் துயரமே, இந்த காகத்தை போன்று கூட நான் இல்லையே, அவ்வாறு இருந்திருந்தால் என்னுடைய சகோதரருடைய சடலத்தை அடக்கம்
செய்வதற்கான முறை எனக்கு புலப்பட்டிருக்குமே என புலம்பினான். பின்னர் தான் செய்தது குறித்து அவன் பெரிதும் வருந்தினான். அதுக்கப்புறம் அவன் கடைசியாக அவன் என்ன பண்ணுறான், அந்த உடலை கூட மறைக்க முடியல, இப்படி வெளிப்படையாக அல்லாட்ட மாட்டிக்கிட்டேன், அல்லா ஓப்பனாக கிடக்குது, என்னதை போய் அல்லாட்ட போய் நம்ம சொல்ல முடியுது அப்படிங்கிற அந்த விஷயம் அவனுக்கு புரியுது. இந்த காக்காவுக்கு இருக்கிற இந்த சென்ஸ் கூட நமக்கு இல்லை. அப்போ தன்னுடைய அறிவுடைய அந்த இதை வந்து அவன் புரிஞ்சுக்கிறான். இவ்வளோ தான் நம்முடைய லிமிட்டு. நம்ம என்னவோ ரொம்ப அறிவாளின்னு நினச்சிக்கிறோம், ஆனால் ஒரு காக்கா அளவு கூட நம்ம அறிவு இல்லை அப்படின்னு முடிஞ்சு தான் அவன் என்ன பண்ணுறான், கடைசியாக தான் செஞ்சதை நினச்சும் அவன் வருத்தப்படுறான். இந்த கொலை செஞ்சதும் நான் செஞ்சிருக்கக்கூடாது, நான் ஒரு முட்டாள், எப்படி கடைசியில் தான் செய்தது குறித்து அவன் பெரிதும் வருந்தினான். இதன் காரணமாகவே இஸ்ராயலின் வழித்தோன்றல்களுக்கு நாம் கட்டளை பிறப்பித்தோம். இதனாலவே நான் பனி இஸ்ராயலுக்கு ஸ்பெஷலாக அட்வைஸ் பண்ணியிருக்கேன், என் பொறாமையினால் யாரையும் நீங்கள் கொலை பண்ணக்கூடாது, கொலையே நீங்கள் பண்ணக்கூடாது சொல்கிறேன். எவன் ஒருவன் ஒரு மனிதனை கொலை செய்ததற்கு பகரமாக அன்றி அல்லது பூமியில் குழப்பத்தை பரப்பிய காரணத்திற்காக அன்றி வேறு காரணத்திற்காக மற்றவனை கொலை செய்கிறானோ அவன் மனிதர்கள் எல்லோரையும் கொலை செய்தவன் போலாவான். இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் வந்து என்ன சொல்கிறான், கொலை செய்யலாம், ஒரு மனிதனுடைய உயிரை எடுக்கலாம். அதுக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கணும், எவன் ஒருவன் ஒரு மனிதனை கொலை செய்ததற்கு பகரமாக, அதாவது ஒரு மர்டர் அவன் பண்ணியிருக்கணும், அதுக்கு பதிலாக அவனை கொலை பண்ணலாம். அல்லது பூமியில் குழப்பத்தை பரப்பிய காரணத்திற்காக, ஃபசாது ஏற்படுத்தினது காரணத்திற்காக, அல்லது வேறு காரணத்திற்காக மற்றவனை கொலை செய்கின்றானோ அவன் மனிதர்கள் எல்லோரையும் கொலை செய்தவன் போல் ஆவான். அப்போது ஒரு கொலை நீ செஞ்சாலும் அது வந்து என்ன ஆயிரும், ஒட்டுமொத்த மனித குலத்தையே இது வந்து கொலை செஞ்சதுக்கு சமம். மேலும் எவன் ஒருவன் பிரிதொருவனுக்கு வாழ்வு அளிக்கிறானோ அவன் எல்லா மனிதர்களுக்கும் வாழ்வு அளித்தவன் போலாவான். ஆனால் அவர்களின் நிலை என்னவெனில், நம்முடைய தூதர்கள் தொடர்ச்சியாக அவர்களிடம் தெள்ளத் தெளிவான கட்டளைகள் கொண்டு வந்த பின்னரும் அவர்களில் பெரும்பாலோர் பூமியில் வரம்பு மீறிய செயல்கள் புரிபவர்களாகவே இருக்கின்றனர். இப்போது இந்த ஆயத்துடைய விளக்கம் வந்து கொஞ்சம் இது நீளமானது, சரியா? அதனால் இதோட ஸ்டாப் பண்ணலாம். இது இன்ஷா அல்லாஹ் இந்த ஆயத்திலிருந்து அடுத்த கிளாஸ் வந்து நம்ம இதை வந்து கண்டினியூ பண்ணலாம். இப்போ இதில் சிம்பிளாக இந்த விஷயத்தை மட்டும் சொல்லிடுறோம். என்ன அப்படின்னா, ஒரு கொலை மனித குலத்தையே, ஒரு கொலை மனித இனத்தையே கொன்றதற்கு சமம் என்ற பொருளில் இன்றைக்கி பைபிளில் வசனம் இருக்கான்னு கேட்டால் இல்லை, இந்த வசனத்தை நீக்கிட்டாங்க. ஆனால் இது உயர்ந்த இருக்கையில் ரொம்ப பெரிய அட்வைஸ் இது, அதாவது மிகப்பெரிய ஒரு போதனை இது. ஒரு கொலை செஞ்சால் உனக்கு நரகம், ஒரு பாவம், ஒரு கொலைக்கு ஒன்று தான் கணக்கு அப்படின்ட்டு இல்லை. ஒரு கொலை செஞ்சால் ஒட்டுமொத்த மனித இனத்திற்கே கொலைங்கும் போது அதோடைய சீரியஸ்னஸ் எவ்வளோ அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். அப்போ இவ்வளோ பெரிய இவ்வளோ மகத்தான ஒரு போதனை வந்து அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, தூக்கிட்டு இதுக்கு பதிலாக என்ன பண்ணிட்டாங்க, தௌராத்தில் தால்மூத்தில் இருக்குது, தௌராத்தை தூக்கிட்டாங்க, சுத்தமாக ஒன்றும் கிடையாது. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸில் மட்டும் இருக்குது, கொலை செய்யாத, அந்த 10 கட்டளைகளில் அது வரும், தெரியுமில்ல? அது அந்த 10 கட்டளைகளில் விடுதலை பயணம் அப்படிங்கிற அந்த இதில் பார்த்திங்கன்னா பிறரை கொலை செய்யாதே என்று அந்த ஒரு இது மட்டும் ஒற்றை அட்வைஸ் இருக்கும். இதுக்கு பதிலாக தால்மூத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, யார் ஒரு யூதரை கொலை செய்தாரோ அவர் ஒட்டுமொத்த மனித குலத்தையே கொலை செய்தவர் ஆவார். இப்போ புரியுதா அந்த 33 கைதிகளுடைய வேல்யூ ஏன்ட்டு? ஒரு யூத உயிர் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருடைய உயிருக்கு சமம். எத்தனை ஆகும்? அவர் பாவம் நல்ல மனுஷன், அந்த அந்த மெல்லிசா ஒருத்தர் வந்தார்ல, அதை பார்த்துட்டு அவர் மனசு உருகுனதை பார்க்கணும். ட்ரம்ப்புங்கிற அந்த அதெல்லாம் வந்து பூ போன்ற இதயம் கொண்ட இந்த க்யூட்டான அதான் அல்லாமா இக்பால் சொல்லுவார், இவங்க செஹரா ரோஷன் அந்த ரூன் சங்கேஸ் தாரிக்தர் அப்படிம்பார். இவங்களுடைய முகங்கள் வந்து வெண்மையானது, உள்ளங்கள் வந்து தாரை விட கருமையானது, கருன்னு கருப்பு உள்ளங்கள் கொண்ட ஆட்கள் இவங்க அப்படின்னு. ஸோ அடுத்த அந்த இடத்துல என்ன சொல்கிறான், இதற்கு பதிலாக அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த யூதருக்கு மட்டும் ஒரு உயிருக்கு இன்னொரு உயிர் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கணக்கு வச்சிட்டான். அதே மாதிரி அல்லாஹ் இங்கே இடத்துல அடுத்து என்ன சொல்கிறான், மேலும் எவன் ஒருவன் பிரிதொருவனுக்கு வாழ்வு அளிக்கிறானோ அவன் எல்லா மனிதர்களுக்கும் வாழ்வு அளித்தவன் போல் ஆவான். ஆனால் அவர்களின் நிலை என்னவெனில், நம்முடைய தூதர்கள் தொடர்ச்சியாக அவர்களிடம் தெள்ளத் தெளிவான கட்டளைகள் கொண்டு வந்த பின்னரும் அவர்களில் பெரும்பாலோர் பூமியில் வரம்பு மீறிய செயல்கள்
புரிபவர்களாகவே இருக்கிறார்கள். இன்னி வரைக்கும் அந்த இஸ்ரேலுடைய அந்த அக்கிரமம், அந்த பனி இஸ்ராயல்களுடைய அந்த அநியாயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலமாக இருக்கட்டும், அதுக்கப்புறமான காலகட்டமாக இருக்கட்டும், முதலாம் உலகப் போராக இருக்கட்டும், ரெண்டாம் உலகப் போராக இருக்கட்டும், இப்போ வரப்போகிற மூணாம் உலகப் போராக இருக்கட்டும், அது வரப்போகிறதில்ல, அது நடந்துகிட்ருக்கிற மூணாம் உலகப் போராக இருக்கட்டும், என்ன எல்லாத்துலேயுமே இந்த சைத்தான்கள் வந்து மனித உயிர்களுக்கு வந்து மதிப்பே தர்றது கிடையாது. அதை மனித உயிரை வந்து ஒரு உயிராகவே அவங்க நினைக்கிறது கிடையாது. அதுக்கு வந்து பல விளக்கங்கள் வந்து அவங்க கொடுத்துக்கிறாங்க. அது அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க யூதர்கள் அப்படின்னா, இந்த தேசம் வந்து நமக்கு வந்து வாக்களிக்கப்பட்டிருக்கு, முஸ்லீம்கள் ஏன் தேவையில்லாமல் இதில் இன்டர்ஃபியர் ஆகுறீங்க, அப்போ இது எங்களுக்கு தானே சொந்தம், எங்களுக்கு சொந்தமானது கொடுத்துட்டு போயிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு விஷயம் வந்து நீங்கள் முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த இடம் வந்து எனக்கு சொந்தம். இதுக்கு முன்னாடி வந்து இங்கே வந்து ஒரு ஒரு பெண்ணுடைய அவங்களுடைய பேரில் இருந்தது. இப்போ நான் விற்றுட்டேன் அப்படின்னா இன்னொருத்தர் பேருக்கு போயிடும். என்ன ஒரு காலத்தில் அது வந்து சொந்தமாக இருந்துச்சு அப்படிங்கிறது வந்து இதை மட்டுமே வச்சு கிளைம் பண்ண முடியாது. ஒன்று. ரெண்டாவது, அல்லாஹ் வந்து அல்லாஹ்வுடைய அந்த ஹரம்களை பொறுத்த வரைக்கும், அந்த ஹரமுடைய ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுற வரைக்கும் தான் அந்த இடங்கள் வந்து அவங்களுக்கு அங்கே அனுமதி. அவங்க அல்லாஹ்வுடைய ரசூல்களை வந்து என்னைக்கு நிராகரிக்கிறாங்களோ அந்த இடத்துல வந்து அவங்க விரட்டப்படுவாங்க. இது வந்து நாம் சொல்லலை, யூதர்களே சொல்கிறாங்க. ஈசா நபி வந்து அவங்க வந்து அவங்களுடைய மெசாயா வராமல் அந்த பகுதிக்குள்ளே உள்ளே போகக்கூடாதுன்னு அவங்களிடத்துலேயே கருத்துக்கள் இருக்குது. இது வந்து யூதர்களுடைய ஒருமித்த கருத்து மட்டும் கிடையாது. அதாவது எங்களுக்கு மட்டும் சொந்தம், என்னாலும் அது எங்களுக்கு சொந்தம் அப்படின்ட்டு கிடையாது. அல்லாஹ்வுடைய ஷரியத்தை வந்து இவங்க ஃபாலோ பண்ணுற வரைக்கும் தான் இவங்களுக்கு சொந்தம். இப்போது அங்கே அல்லாஹ்வுடைய ஷரியத்தில், பைபிளுடைய ஷரியத்தில் எது விபச்சாரம் தீங்கானது, எல்ஜிபிகிட்ட ஓரின சேர்க்கை லோத்துடைய சமூகம் பண்ணது தீங்கானது, மது தீங்கானது, பன்றி தடை செய்யப்பட்டது, இது எல்லா அனாச்சாரங்களும் இங்கே இவங்க இஸ்ரேலில் இவங்க பண்ணிட்டு தானே இருக்கிறாங்க. புரியுதா? இதுவே வந்து அவங்க வந்து இங்கே இருக்கக்கூடியதுக்கு வந்து இன்னும் எலிஜிபிள் கிடையாது அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய வெளிப்படையான இது. இன்னும் சொல்லப்போனால் இவங்க வந்து நேத்திக்கு விரட்டப்பட்டவங்க கிடையாது. இவங்க ரோமர்களால் விரட்டடிக்கப்பட்டவங்க. அல்லாஹ் வந்து அவங்களுக்கு கொடுத்த அது பனிஷ்மெண்ட்டு. அதே மாதிரி ஜெருசலத்துடைய நிர்வாகம் வந்து இவங்களுக்கு உமர்லியம் கையில் ஒப்படைச்சதே வந்து கிறிஸ்தவர்கள் தான் ஒப்படைக்கிறாங்க. அப்போ கிறிஸ்தவர்கள் ஒப்படைச்சிட்டு அதுவும் வந்து அங்கேயும் வந்து அல்லாஹ் என்ன சொல்கிறான், முஸ்லீம்களும் ஒழுங்காக நடக்கிற வரைக்கும் தான் உங்கள் கையில் இந்த நிர்வாகம் இருக்கும் அப்படின்ட்டு. அப்போ 2 ஹரம்கள் இருக்குது. அந்த 2 ஹரம்களுக்கு அல்லாஹ்வுடைய சுன்னத்து 2 விதமாக வச்சுருக்கான். ஒன்று இப்ராஹிம் நபியுடைய, அதாவது இந்த ஹரம் மக்கா, இங்கே வந்து எது நடந்தாலும் சரி அது வந்து அல்லாஹ் வந்து இது வந்து, ஏன்னா இப்ராஹிம் நபி இந்த இடத்துல துவா என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இது அமைதி, அதாவது அமைதி இருக்கக்கூடிய இடமாக இதை ஆக்கு, இது வந்து அமைதி நிலவும் இடமாக இதை ஆக்குன்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அதனால் அல்லாஹ் அதை என்ன பண்ணா, அந்த துவா அக்செப்ட் பண்ணி அதை அமைதி இருக்கக்கூடிய நிலமாக ஆக்கணும். இங்கே அந்த துவா அவங்க கேட்கல. அதனால் இங்கே எப்பயுமே ரத்தாறு ஓடிட்டு, அங்கே வந்து இந்த துவா வந்து இப்ராஹிம் நபி வந்து கேட்கல. அங்கே கேட்டிருந்தால் அதுவும் வந்து அமைதி நிலவக்கூடிய இடமா அது வந்து ஆயிருக்கும். சரியா? உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா இப்ராஹிம் நபிகிட்ட போய் பேசிங்க. அது ஏன் இந்த இடத்துக்கு அந்த சுன்னத்தை வச்சிங்க, அந்த இடத்துக்கு ஏன் சுன்னத்தை இப்படி வச்சிங்க. இங்கே அநியாயம் பண்ண பட்சத்தில் அல்லாஹ் வந்து என்ன பண்ணுறான், அந்த ஹரமுடைய அந்த இப்ராஹிம் நபியுடைய அந்த கால் அங்கே இருக்குது பாருங்க, அதுக்கு மதித்து தான் இந்த நாயங்கள்லாம் அல்லாஹ் வந்து சகிச்சுக்கிறான். அந்த பாதம் ஒன்று இருக்குது பாருங்க, மக்காம இப்ராஹிமுடைய சான்று, அந்த செருப்புன்னு வச்சிங்க, அந்த செப்பலுக்காக வந்து அல்லாஹ் வந்து அவங்கள விட்டு வச்சுருக்கான். இது இருக்குது, இது டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது, இது எனக்கு பிரியமானவருடைய செப்பல், இது வந்து இதுக்கு ஸ்க்ராட்ச் வந்துடக்கூடாதுங்க, இந்த ஊரை விட்டு வச்சுருக்கேன், அந்த பகுதியை வந்து விட்டு வச்சுருக்கேன்ட்டு. ஆனால் இதோடைய சுன்னத்து வந்து வேறு. இதோடைய சுன்னத்து முஸ்லீமாக இருக்கட்டும், யூதர்களாக இருக்கட்டும், கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், அல்லாஹ்வுடைய சட்டங்களை வந்து வயலேஷன் பண்ணும்போது கண்டிப்பாக பயங்கரமான சுலுக்குகள் வரும். இது யார் வயலேட் பண்ண? இப்போ இன்றைக்கி முஸ்லீம்கள் இன்றைக்கி இந்த கதியில் இருக்கிறாங்க அப்படின்னா அல்லாஹ் வந்து டோட்டலாக உம்மத்தாக தான் பார்ப்பான். இன்றைக்கி இருக்கிற பாலஸ்தீனர்கள் அப்பாவிகள் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய சுன்னத்து பொறுத்த வரைக்கும் வரலாற்றிலிருந்து லிங்க் பண்ணிட்டு வருவோம். அந்த வரலாற்றோட அந்த நீங்கள் வந்து ஓவராலாக நீங்கள் என்ன ரோல் ப்ளே பண்ணீங்கன்ட்டு. வெள்ளைக்காரர்கள் வந்து இந்த உலகத்தை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணாங்க. அப்போது வெள்ளைக்காரர்கள் இந்த உலகத்துக்கு எல்லா பகுதியும் விடுதலை கொடுத்தாங்க. அப்போ கொடுக்கும்போது இந்த ஜெருசலத்தை போய் முஸ்லீம்களுடைய அந்த ஓட்டமன் எம்பையர்கிட்ட இருந்து பிடுங்கினது யார்? அரபு ஆட்சியாளர்கள்.
வரலாற்றில் நீங்கள் தானே அவங்கள கொண்டாந்து உட்கார வச்சிங்க. பிரிட்டிஷ்கிட்ட எப்படி போச்சு? பால்ஃபோர் டிக்ளரேஷன்னா அவன் கையில் இருந்தது தான் அவன் வந்து தூக்கி கொடுத்தான். கைக்கு எப்படி போச்சு அதை சொல்லுங்கள். அந்த வரலாறு பேசுங்க. நீங்கள் வந்து விற்றீங்க, யூதர்களுக்கு அடைக்கலம்லாம் பொய், அதெல்லாம் ஒன்றும் பண்ணல நீங்கள். அதெல்லாம் அது வேற சினாரியோ. தூக்கி கொடுத்ததே முஸ்லீம்கள் தான். தங்களுடைய கரங்கள் செய்த பாவத்தை இன்றைக்கி வந்து அவங்களுடைய வம்சமாக நாம் அனுபவிக்கிறோம். ஆனால் அவங்க பாவம் அவங்களுக்கு, இவங்களுடைய நன்மை இவங்களுக்கு. புரியுதுங்களா? அந்த வரலாறு வந்து இதில் வந்து யாரையும் வந்து அல்லாஹ் வந்து இது பண்ண மாட்டான். இது வரைக்குமான இந்த கிளாஸ் வந்து போதும். வாக்கிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.